ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞானப் பிறங்கு சடையனை என்னை ஞானத்து இருளறுத்து ஆண்டவன் என்னை ஞானத்து இருளறுத்து ஆண்டவன் தன்னை ஞானத்தழையிட்டு வைப்பனேயே ஒளியான திருமேனே உமிழான மிகமேவும் கழியார வரும் ஆனை களல் நாளும் மறவாமல் அழியாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான அழியாடும் மலர் தூவும் அடியார்கள் உளமான வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வெளியாகும் வலிதாய வினை கூட நினையாவே வினை கூட நினையாவே பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக பண்டை மறைவன்றற்ற பசுந்தேன் ஞானம் பரிந்து ஒழுக சிவகந்தம் பறந்து நாரைய கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப சிவகந்தம் பறந்து நாரக் கண்ட இதய கமல முகைகள் எல்லாம் கண்டிருப்ப காசினி மேல் வந்த அருட்கதிரோன் பிண்ட மலர் பொழில் புடைசூழ் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் வெண்ணை மேவுமை கண்ட தேவன் மிகு செய்வநாதன் புண்டரிக மலர்தாழச் சிரத்தே வாழும் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் மெய்கண்ட தேவன் பொற்பாதம் எப்போதும் போற்றல் செய்வாம் ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாரும் அகங்களிப்ப ஆனந்த வாழ்வில் அடியார் எல்லாம் அகங்கழிப்ப நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிவதன்றோ நான் இந்த மாயத் தொடக்கினில் வீழ்ந்து நலிவதன்றோ ஆனந்த நீண்ட மதிலாபடு துறைவாழ் முதலே ஆனந்த நீண்ட மதில் ஆபடு துறைவாழ் முதலே தேனுந்து பங்கயத்தாளாய் பஞ்சாக்கர தேசிகனே பஞ்சாக்கர தேசிகனே ஓதரிய வாய்மை சிவாகமங்களுக்கு எல்லாம் ஓதரிய வாய்மை சிவாகமங்களுக்கு எல்லாம் உற்ற பேராகவமதாய் ஓங்கு திருபாவடுதுறைப்பதியில் அற்புதத்து ஒரு வடிவு கொண்டருளியே அற்புதத்து ஒரு வடிவு கொண்டருளியே பேதமுறு சமயவாதிகள் உளமயக்கைப் பயர்க்கும் ரசகுளிகையாகி பிரியமுடனே வந்தடுத்தவர்க்கு இன்பப் பெருங்கருணை மேருவாகி ஆதரித்து அடியேங்கள் உண்ணத்த விட்டாத அமிர்த சாகரமாகியே அழகு பொலி கலசை சிதம்பரேசுவரர் அடிக்கு அது மதிர கவிதை மாறி மாதவர் வழுத்த பொழிந்தருளி என்றும் அவர் மன்னி வளர் சந்நிதியில் ஓர் மணி விளக்கு என வளர் சிவஞான மாதவன் மலர்பதம் வணங்குவாமே சிவஞான மாதவன் மலர்பதம் வணங்குவாமே. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நாம் இந்த உண்மை விளக்கம் என்ற ஞான சாத்திரத்துல அந்த நடனத்தை பற்றி பார்த்தோம். நாதன் நடம் அவன் ஐந்தொழில் பதியாக இருந்து, அதாவது அந்த இறைவன் இந்த உலகோடும் உயிர்களோடும் கலந்து நிற்கிற நிலை, அது அருள் நிலைன்னு சொல்றோம். அப்படி கலந்திருந்து அவற்றையெல்லாம் காரியப்படுத்தும் பொழுது, ஐந்தொழில் படுத்தும் பொழுது அவனை பதி என்கிறோம். அத நாம 2ஆம் நூற்பாவில
அத்திவிதத்தை பற்றி சொல்றவர் முதல் அதிகரணத்துல அவர் இந்த உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனுமாயும் நிற்பார். அது ஏன் அப்படி நிக்கணும் என்று கேட்டால், அவர் இந்த உயிர்களோடு ஒன்றாக இருக்கிறது இந்த உயிர்களுக்கு அதன் குணத்தை விளக்குதல் பொருட்டு. உயிர்களுக்கு மட்டுமில்லை, அது எந்த பொருள் கூட அவன் கூடியிருந்தாலும் அதற்கு காரணம் என்னன்னா அந்த குணத்தை விளக்குறதுக்கு. அதுக்காக அவன் அப்படி ஒன்றா நிற்கிறான். அப்படி நிற்கிற பெருமான் கலப்பினால் ஒன்றாக இருக்கிறார். அவன் நாம் வேறு அவன் வேறு பிரிச்சு முடிய முன்னாம, அதான் வேறின்மைங்கிறோம். அப்படி வேறு பிரித்தறிய முடியாதவாறு ஒன்றாக கலந்திருக்கிறோம். அந்த அண்மை பொருள் சாதிரிசியம் என்பது அதுதான். அப்படி கலந்திருப்பவன் அந்த உயிர்களுக்கு வினை வழி ஒன்றை அறிவிக்கும் இடத்தோ அது வேறாக நிற்கிறான்கிறோம். அறிவித்தல் பொருட்டு வேறாக. அப்போ அறிவித்தல் பொருட்டு வேறாக அப்படின்னு சொல்றதுனால இறைவன் சொல்றவன் கேட்கிறவன் அப்படி ரெண்டு பேரும் வேற வேற நிற்காங்க அப்படின்னு கொள்ளக்கூடாது. இறைவன் வேறாக நிற்க முடியாத பொருள். அரணடிய அகன்று நிற்பது எங்கேயாமேன்னு சொல்றோம். அதனால அவனை வியாபக பொருள், நாம வியாபக பொருள். வியாபக பொருள் ஒரு ஏகதேச பொருளையே விலகி நிற்க முடியாது. அதைத்தான் நாம 8ஆம் நூற்பல அந்த 4வது அதிகாரத்துல சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது வியாபக பொருள் இன்னொரு வியாபக பொருளை நீங்கி நிற்க முடியுமானா அது முடியவே முடியாது. அப்போ வேறு அப்படிங்கிறதுக்கு தான் என்ன அர்த்தம் என்று கேட்டால் அதற்கு சொல்லுவார். அப்போ இந்த வேறாது நிற்கிறது அப்படின்னு சொன்னா அது அந்த சிவப்பிரகாசம் 58ல சொன்ன மாதிரி அந்த கண்ணொளி விளக்களித்து காட்டிடமெல்லின் முன்னம் கண்ணொளி ஒன்றுண்டாம், விளக்கொளி கலந்தவற்றை கண்ணொளி அகல நின்று கண்டிடும் வேறு காணா, கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்திடும் கருத்தொன்றன்றே என்பார். அப்போ அந்த கண்ணொளி விளக்கின் ஜோதி கலந்து நிற்கும், ஒன்றாதான் நிற்கும். ஆனா கருத்து ஒன்றன்றே என்பார். அப்போ கருத்து ஒன்றன்றே அப்படிங்கிறதுனால அப்படி ஒன்னா நிக்கிறதுனால ரெண்டு பொருள் ஐக்கியமாயிட்டுதுன்னு அர்த்தம் இல்லை. அதனால அப்படி கலந்து நின்றாலும் அவன் காட்டுகிற பொருள் இது காணுகிற பொருள். அந்த ஸ்தூல சூக்கும பேதம் மாறவே மாறாது. அதை ஏகனுமாகி அநேகனுமானவன் நாதனும் ஆனான் என்று உந்தி பெற, நம்மையே ஆண்டான் என்று உந்தி பெற என்றும், அது இது என்றும், அவன் நானே என்றும், அது நீயே ஆகின்றாய் என்றும், அது ஆனேன் என்றும், தம்மை உணர்ந்தார் எல்லாம் இரண்டாக ஒன்றாகச் சொல்லுவரோ உற்று என்று அதை திருக்கட்டுப்படியாறு சொல்லும். இத பண்ணி செய்வம் பருதிமதி திலதையிலம் தீ இரும்பு பாணி உப்பு விண்ணநிலம் உடல் உயிர் நீர்நிழல் உச்சிப்படங்கி பகல் விளக்கு பால் நீர் கண்ணிரவு உணர்வு ஒளிபோல் பெரிவரியா அத்திவித கலவி காட்டி தன்னெழி அழைத்து வைத்து எனையாண்ட துரசை நமச்சிவாய குரு சரணம் போற்றி என்று மாதவ சிவஞாமுனிவர் அவர் சொல்லுவார். இத பேரூர் புராணம் காலவன் வழிபடு படல
அருள் திரு கச்சியப்ப முனிவர் ஏகமே எனும் இருக்கு எனின் இருக்கின் உட்பொருள்கேள் ஏகமே பதி பல அல எனும் அது காண்டி ஏகமேன சுட்டுவான் ஒருவன் இங்கு உளன் ஏகன் போல் அலன் இருள்மலத்தோடு உளன் இவனே என்று ரொம்ப அருமையா சொல்லியிருப்பார். எனவே ஏகமே எனும் இருக்கு வேதத்துல அதைத்தான் அப்படியே சிவஞான போதத்துல சொல்றது. ரிக்வேதத்துல ஒருவன் சொன்னா அது இறைவன் ஒருவன் என்பது உட்பொருள்கள் என்று ஏகமே பதி பல அல கடவுள் பலர் அல என்பது. அதை நன்றாக அறிந்து கொள். அது காண்டி ஏகமே என சுட்டுவான் ஒருவன் இங்கு உளன். அப்போ ஏகம் என்று சொல்லியவன் ஒருவன் அதற்கு வேறாக இருக்கிறான். அவ்வேகன் போல் அலன் அவன மாதிரி இல்லை. இவன் எப்படி இருக்கான்? இருள் மலத்தோடு உளன். அவன் அருளோடு உள்ளான். இவன் இருள் மலத்தோடு உளன் இவனே என்று வேறம் அத வேற்றுமை காட்டுவார். மன்றவேதம் அத்துபோதம் என உரைத்திடும் மரபால் ஒன்றலார் பொருளிலை எனின் உணர்த்தும் செழுதி இல்லையா? அதனால செழுதியா என்றும் வேறன்மை உணர்த்ததும் இக்கிழவியை இதனால் நின்ற ஆறுயிர் பலவும் தானாய் நிற்கும் நிமலன் என்று அதை அதுக்கு அடுத்த பாட்டுல சொல்வார். அதனால இந்த ஆன்மா சிவனோடு அத்துவிதமாய் நிற்பான் என்பது பெறப்படுமாயின் அன்றே அதை பற்றி சிவசமம் என்று உபசரித்து கூறியது என்றது அமையும். அத்துவிதமாய் நிற்குமாறு எங்கனமெனின் அது அத்திபிதம் என்ற சொல்லுக்கு பொருள் உணரவே இனிது விளங்கும் என்றும் அதற்கு என்னையோ பொருள் ஏனின் காட்டுதும் என்று சொல்லி அந்த அத்திவிதம் என்ற சொல்லின் நகரம் எண்மை அண்மை மறுதலை என்ற மூன்றின் ஒரு பொருள் பயக்கும். அவற்றுள் எண்மை பொருள் கொண்ட மாயாவாதிகள் இரண்டு எண்மை ஒரு பொருள் மாத்திரையான் என்று இரண்டு முதலியவா எண்ணப்படும் பொருள்கள் இல்லாமையார் அத்திவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்றேயாம் என்பது எனவும் ஒரு பொருள் கொள்கை சொன்னார்கள். ஒரு பொருளாயினும் குணகுணி என வேற்றுமை தோன்ற நிற்பில் கேவலம் ஒன்றாதல் இன்மையின் அத்திவிதம் என்று அந்த சொல்லானது உபசார சொல்லாய் முடியும். ஆகலா தன்னின் வேறா ஒரு பொருளும் இன்றி தானும் குணமுடை பொருள் என விசேடிக்கப்படுதல் என்று நிர்விசேடமாய் நிற்கும் பரப்பிரம பொருள் என்பது அத்திபிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என கோடலின் அவர் கேவலாத்தி விதிகள் என்று வணங்கப்பட்டனர். ராமானுஜர் சிவாத்திவிதை செய்வர் முதலியோரும் அவ்வாறு இன்மைப் பொருள் பற்றி ஒன்றென பொருள் கொண்டு இவங்களும் இன்மைப் பொருள் தான். சங்கரரும் உண்மைப் பொருள் தான். அவர் இரண்டாவது இல்லை என்னார். இவங்க இரண்டாக இல்லைன்னு சொன்னாங்க. சக்தி சங்கற்பம் முதலிய குணங்கள் பரப்பிரம பொருளுக்கு உள என்று உபநிடதங்களில் கூறுதலாலும் அவை செயற்கை குணம் என்றற்கு ஒரு இயல்பு என்மையாலும் பசுபாசங்களது உண்மையும் உபநிடதங்களிலே ஓதப்படுதலானும் அந்த உபநிடத வாக்கியங்கள் சிவபெருமானுடையது. அப்ப அந்த சிவவாக்கியத்தோடு முரணி கேவலாத்திவிதம் என கோடல் பொருந்தாமையும் தன்னோடு இயைபுடைய பசுபாசங்களும் அந்த பசுபாசங்களானும் தன் குணங்களாகிய சக்தி சங்கற்பம் முதலியவற்றானும் விசேடிக்கப்பட்டு சக்தி விசேடிக்கு பசுபாசங்கள் விசேடிக்கு இப்படி விசேடிக்கப்பட்டு விசிஷ்டமாய் நின்ற பரப்பிரம்மம் அது இரண்டில்லை ஒன்றென்பதே அத்திபிதம் என்னும் சொல்லுக்கு பொருள் என ராமானுஜர் விசிஷ்டாதி வைதம் கோடலில் அவர் விசிஷ்டாதி வைதிகள் என்று வழங்கப்படுவர். வேதவாதிகள் மறுதலை பொருள் பற்றி இரண்டன் மறுதலையாக ஒன்று என பொருள் கொண்டு அப்படி கொள்ளவே அந்த ஒன்றன் மறுதலையாகிய இரண்டாவதும் ஒன்று என்பதற்கு இழுக்கின்மையன் அத்துவிதம் என்பதும் துபிதம் என்னும் பொருளை பயக்கும் என்று அவர் அதற்கு விளக்கம் சொல்லி போவர். அவர் எல்லாரும் அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் ஒன்றென்பதே யாமெனக் கொண்டு தத்தம் மதங்களோடு முரணாமை பொருட்டு அவர்கள் கேவலம் என்றும் விசிஷ்டம் என்றும் மறுதலை என்றும்
அதுக்கு ஒரு அடை கூட்டி இடர்பட்டு பொருள் கொள்வார்கள். அவருள்ள இந்த மாயாவாதிகள் கூறும் கேவலமும் இந்த பேதவாதிகள் கூறும் அறிதலையும் சுருதிகளோடு வெகுவாக முரடுகிறது. அதெல்லாம் இங்க பொருந்தாது, இன்றைக்கு ஏலாமா. சரி, ஏனையோர் யாரு? பேதம் சொல்கின்ற விசிஷ்டம் என்பது பொருந்துமாயினும், ஒரு வகையில பொருந்துமாயினும் அத்விதம் என்னும் சொல்லுக்கு பொருள் ஒன்றெனக்கோடல் பொருந்தாது. ஏன் அப்படின்னா, ஒன்றெனப் பொருள் கொண்டால் ஒன்றெனவே விளங்க கூறுதலே அமையும். அவ்வாறின்றி நம்ம அத்விதம் என்று ஒரு சொல்ல வச்சு அது உய்த்து உணர போத வேண்டாமையால் ஒன்றென பொருள் கொள்ளின் மகா வாக்கிய பொருள் பயப்பதோர் விஷேடமின்மையும் அத்திபிடம் என்பதை பற்றி ஆண்டொரு பயன்படாமையும், அதனால அது அப்படி சொல்றதுனால ஒரு பயனும் இல்லை. அதனால அப்போ அதுக்கு அத்திபிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டா, சித்தாந்த சைவம் என்ன சொல்லுதுன்னு காட்டும். அது நீ ஆகின்றாய் எனவும், அது நான் ஆகின்றேன் எனவும், அது இது ஆகின்றது எனவும் முபிடம் பற்றி நிகழும் தத்துவமசி முதலில் மகா வாக்கியங்களை கேட்டபடி அது என்பது ஒரு பொருள், நீ என்பது ஒரு பொருள் ஆகலின் ஒரு பொருள் மற்றொரு பொருள் ஆமாறி ஆஞ்சனம் என்னும் ஐயம் நீக்குதற்கு இழந்ததுதான் இந்த அத்திபிதம் என்ற சொல். அது இதுவாதற்கு ஏதுவாய் அந்த இரண்டுக்கும் உள்ளதாகிய சம்பந்த விசேடம் உணர்த்துதலை அத்திவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டா அது சொல்லணும், எத்தனை பொருள்ங்கிற சொல்லு. ரெண்டுக்குள்ள சம்பந்த விசேடம் என்று அதை உணர்த்துவதுதான் அத்திவிதம். அதனால அந்த அத்விதம் என்ற சொல்லு சம்பந்த விசேடம் உணர்த்துவதுன்னா, அந்த சம்பந்தம் ஐக்கியமோ தாதான்மியமோ சமவாயமோ சையோகமோ ஸ்வரூபமோ வேறோ என்று கடாயினாருக்கு அதை ஆற்று நீரும் கடல் நீரும் தம்மில் சேர்ந்தாற் போலவும் குடாகாயும் மகாகாயும் தம்முள் சேர்ந்தாற் போலவும் ஐக்கியம் என்று சொன்னா, அப்படி சேர்ந்தபடி ஒரு பொருள் ஆயிரும், இருக்கிறது ஒரு பொருள் ஆயிரும், ஒன்றெனவே அமையும். அத்விதம் என்று உய்த்து உணர வைத்து ஓத வேண்டாம், அதே அந்த குற்றம் இவர்களுக்கு வந்துடும். மேலும் ஒன்றாயபடி அதுவாய் நிற்றல் நின்று அறிதலாகிய ஆன்மாவின் இலக்கணம் முக்தி காலத்துல எல்லை எனப்பட்டு வலுவாம் ஆகலின் அது பொருந்தாது. சரி, குணகுணி உள்ள சம்பந்தம் அதே தாதான்மை சம்பந்தம் அது போல வச்சுக்கலாமா அப்படின்னா, ஆன்மா முதல்பினை போல குணுகுணிகளாய் நிற்பதன்றி முதல்பனுக்கு குணம் ஆகாமையும் அவ்வாறு இயதல் கூடாது. அதனால அது பிரிப்பற நிற்கிற சம்பந்தம் தான், ஆனா குணகுணி ஆகாது. குணகுணினா அதனுடைய தன்மை இதுல இருக்கணும். அதனால அப்படி இல்லை. அப்ப தாதாத்மியத்தின் வேறாக நையாரிகள் சொல்லக்கூடிய சமவாயம் என்ற சம்பந்தம் ஒரு புதுசு கிடையாது, சொல்லுதான் வேற தவிர. அப்ப தாதான்மியமும் சமவாயம் சொல்லக்கூடியது பொருளால் ஒண்ணுதான், சொல்லுதான் வேற. அதனால அந்த சமவாயத்தை விளக்க வேண்டியதில்லை, தாதான்மியத்தை விளக்குனா அதோட போதும். மேலும் இந்த விரலும் சேர்ந்தாற் போல சையோகம்னு சொன்னா, அது அந்த பேதவாதிகள் சொல்வது போல சொன்னா, அது பூராமே கண்ட பொருளுக்குள்ளது. அவ்வியாபிய விருத்தியாகிய சையோகம் வியாபக பொருளுக்கு கூடாமையா. அது வியாபக பொருளுக்கு அது சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அதை பத்தி பேசுறதுக்கு அவசியமே இல்லாம ஆயிடும். இதெல்லாம் ஏகதேச பொருளுக்குரியதுதான் அந்த சையோகம் கியாமலாம். அதனால அதை போய் வியாபக பொருளுக்கு சொல்லக்கூடாது. அப்போ யாதானும் ஒரு இயல்பு பற்றி கூறப்படும் சொரூபம் என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டா, அது மயா வாக்கிய பொருளை வலியுறுத்துவதற்கு எழுந்த அத்விதம் என்னும் சொல்லுக்கு பொருள் ஆகாது. அது சொரூப சம்பந்த மாத்திரையானால சிவானந்தத்தை அனுபவித்தல் கூடாமையா. அதனால அது பத முக்கியில சொல்றோம்.
சொரூபம், சாரூபம். அதே மாதிரி உருவத்தால் ஒத்துறதுனால அதனால அந்த இலக்கணம் இதுக்கு வந்துடாது. அதனால இவற்றின் வேறாய் என்னது என்று அறியவாராத அனிர்வசனியமோ இந்த அத்திவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்று சொன்னால் அப்படி சொல்லுகின்ற அந்த மாயாவாதி கூற்றாக வலுவாகிவிடும். அதனால இந்த இது எதுவுமே அதுக்கு பொருந்தாது இல்லையா? அப்போ இவங்க சொல்லக்கூடிய சம்பந்தம் ஐக்கியமோ அல்லது தாதான்மியமோ அல்லது சயோகமோ அல்லது அத சொரூபமோ அத்திவிதம்ங்கிற சொல்லுக்கு பொருள் என்று பொருளாது. அப்போ என்னதான் சொல்றது அப்படின்னு கேட்டா, ஒரு பொருளே அவயவிகளாதல் குணிகளாதல் வேற்றுமைப்பட்டு ஒரு பொருளே அப்படி அவயவம் அவயவியாகவோ இல்லது குணகுணியாகவோ வேற்றுமைப்பட்டு இரண்டாய் நிற்பதற்கு ஏதுவாகிய தாதான்மியம். அது ஒரு தாதான்மியம். ஒரு பொருள் ரெண்டா நிற்கிறது. அதுபோல இருபொருள். அப்போ இருபொருள்னா இலக்கணத்தால் வேறுபட்ட இருபொருள், வியாபக வியாபிய சம்பந்தமுடைய இருபொருள், அதுவாய் ஒற்றுமைப்பட்டு நிற்றற்கு ஏதுவாகிய தாதான்மியமும் என்று இந்த தாதான்மிய சம்பந்தம் இருவகைப்படும். அதுல முன்னையது தாதான்மியம் என்றும், ஒரு பொருள் ரெண்டானா அது தாதான்மியம் என்றும், பின்னையது அத்திவிதம் என்று வழங்கப்படும். அப்போ அது ஒரு அத்திவிதம் தான், அது ஒரு தாதான்மியம் தான். ரெண்டு பொருள் ஒன்னா நிக்கிறதும் தாதான் வியாபக வாப்பிய சம்பந்தம் பொருள் தான். அப்போ அந்த தாதான்மியமே ரெண்டு வகையா இருக்குது. அந்த ரெண்டுல வேறுபடுத்துவதற்காக ஒன்றை தாதான்மியமுக ஒன்று அத்திவிதம் என்கிறோம். அப்போ இந்த அத்திவிதம் என்ற சொல்லியல்பு இதுவரை சொல்லிய பாட்டான் வேறு பொருள் தருமாறி இன்றி அது அண்மை பொருள் பற்றி இரண்டு அன்று என வேற்றுமைப்படாமையை விளக்கி நிற்றலால் என்க. இதுதான் ஆசிரியர் கருத்து என்பது. அத்திவிதம் என்ற சொல்லே அந்நியனார்த்தி உணர்த்துமாயிற்று என்றதனாலும் புழைநூல் ஆசிரியர் இத பிரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதாய் என்று உடம்போடு புணர்த்தி ஓதியவாற்றானும் நாம் இதை அறிந்து கொள்ளும். இந்த அத்திவிதம் அபேத சம்பந்தமாகிய ஐக்கியமும் அன்றி, வேதாபேத சம்பந்தமாகிய தாதான்மியமும் அன்றி, வேத சம்பந்தமாகிய சயோகமும் அன்றி, இதெல்லாம் இல்லாம கலப்பும் உடனாதலும் வேறாதலும் ஆகிய மூன்று தன்கள் தோன்ற நிற்றல் பற்றி அந்த மூன்றற்கும் பொதுவாய் கூறப்படும். ஆகலின் இந்த அத்திவிதத்துக்கு ஓரொரு இடங்களில் அலைகடலில் சென்றடங்கும் ஆறுபோல் எனவும் மேலாது உலைவில் அதன் பாதத்தை உற்று அப்படின்னு சொல்லி அது 8ஆம் நூற்பாவில 4வது அதிகரணத்துல சொல்வார். முதப்பாட்டில் வானகத்தில் வானும் மனத்தில் மனமும் போல எனவும் அபேத ஓமையும் பண்ணையும் ஓசையும் போல பழமதுவும் எண்ணும் சுவையும் போல எங்குமாம் அண்ணல்தால் அத்திவிதமாதல்னு 2ஆம் நூற்பாவிலையும் நீரும் ரதமும் போல் அங்கு அருணார் அருள் என்று பேதாபேத ஓமையும் இரும்பை காந்த வலித்தாற் போல வியைந்து என்ற பேத ஓமையும் ஒருபடை ஒப்புமை பற்றி எடுத்து காட்டுப்ப. ஆகலின் இங்க நம் தமிழ் முரணுவது போல வேறு வேறு எடுத்து காட்டுதல் பற்றி நாம இந்த அத்திவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் என்னன்னு மலையக்கூடாது. இந்த மூன்று இயைவும் தன் கண் தோன்ற இவற்றிற்கு வேறாய் நிற்கும் அத்திவிதத்துக்கு சிறந்து எடுத்து காட்டப்படும் ஓமையாது ஆன்மபோதமும் கண்ணொளியும் தமிழ் அத்திவிதமாய் நிற்கல் என்க. காணும் கண்ணுக்கு காட்டு உளம் போல காண உள்ளத்தை கண்டு காட்டலின் எனவும் அது 11ஆம் நூற்பாவில சொல்றாரு. காட்ட கட்டின தன்மை உடைய கண்ணுக்கு ஏய் உயிர் காட்டி கண்டிடுமா போல ஈசன் உயிருக்கு காட்டி கண்டிடுவன் என்றும் அறிவொளி போல் பெரிவரும் அத்திவிதமாகும் சிறப்பினதாய் என்றும் 3 நூலாசிரியர் சித்தாந்த முடிவு உணர்த்தும்படி
இதனையே எடுத்து காட்டியவாறே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த அத்திவிதம் ஏனையோர் கூறும் அத்திவிதம் போல கேவலம் என்றாதல், விசிஷ்டம் என்றாத, மறுதலை என்றால, யாதானும் ஒன்றால் விஷயடிக்கப்பட்டு நின்று பொருள் உணர்த்தாது சுத்தமாய் நின்றே பொருள் உணர்த்துவதற்கு அப்படி உணர்த்துதலின் சுத்தாத்திவிதம் என்று அது வழங்கப்படும் என்று. சுத்தம் என்றது என்னன்னா, யாதானும் ஒன்றால் விஷயடிக்கப்படாது நிற்றலைத்தான் அங்க சுத்தம்ங்கிறாங்க. அது விசிஷ்ட சத்தை, சுத்த சத்தை என தார்க்கிகர் கூறும் வாய்பாட்டாலும் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனையோர் கூறும் அத்திவிதம் கேவல முதலியவற்றான் விஷேடிக்கப்படாதபடி. இந்த கேவல அப்படின்னு அந்த சொல்ல வச்சாதான் அது அந்த சங்கரர் சொல்ற அத்திவிதங்கிற பொருள் கிடைக்கும். அதனால அந்த கேவல முதலியவற்றான் விஷேடிக்கப்படாதபடி அவர் கூறும் பொருள் தருவதற்கு இயலாமையில் அவங்க சொல்ற எல்லாமே சுத்தாத்திவிதம் ஆகாமையும் கண்டுகொள்ள வேண்டும். இங்கனம் ஒரு பொருள் இருதன்மையால் வியாபகமும் வியாபியமாய் வேறுபட்டு நிற்கும் தாதான்மியம் போல வியாபகமும் வியாபியம் ஆக சம்பந்தம் உடைய இருபொருள் ஒரு தன்மையால் ஒற்றுமைப்பட்டு நிற்கும் தாதமானிய சம்பந்தம் ஒன்று உண்டு எனவும், அதுவே அண்மை பொருள் பற்றி அத்திவிதம் என்ற சொல்லால் உணர்த்தப்பட்டது எனவும் அறிய மாட்டாதார். அத்திவிதம் என்ற சொல்லுக்கு தத்தமக்கு வேண்டியவாறே பொருள் செய்வாரும். திலத்தின் கண்ணே தைலம் போல முதல்வன் எல்லா பொருளினும் அகமும் புறமுமாய் விரைவி நிற்பன் என்னும் சுருதியும், ஆன்மா எதனை பற்றினான் அதனதன் வண்ணமே தன் வண்ணமாக கொண்டு அதுபதிவாய் நிற்பன் என தொகுத்து ஒரு வார்த்தையில் தெரிய உணர்த்தும் சுருதியும், முப்பொருளும் சம வியாபகமாயினும் நீரும் எண்ணெயும் போல ஒன்றற்கொன்று தூல சூக்குமா இயல்பு உடைமையின் அதிபற்றி வியாபியமும் வியாபகமுமாய் நிற்பனவாம் எனவும் சுருதியும், அதை கொல்லுங்கொல் என அன்பரில் பொய்ப்பணி கள்ளும் வண்டும் அறாமலர் கொன்றையான் நள்ளும் கீழும் மேலுளும் யாவலும் எள்ளும் எண்ணெயும் போல் நின்ற எந்தையே என்று அதை மணிவாசகர் சொல்லுவார். இன்னும் இவை போல்வன பிறவும் பயின்று அறியாமையில் கற்றதுவும் இன்றி கணக்காயர் பாடத்தால் பெற்றதாம் பேதையோர் சூத்திரம் மற்ற அதனை நல்லார் இடைப்புக்கு நாணாது சொல்லி தன் புல்லறிவு காட்டிவிடும் என்பதற்கு இணங்க இந்த அத்துவிதம் என்ற சொல்லுக்கு தத்தமக்கு வேண்டியவாறே பொருளுரைத்து செல்கிறார்கள். அதனால இந்த அத்துவிதம்னா இதுதான் பொருள் என்பதை நல்லாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இங்க சொல்கிறார். எனவே அப்படி இந்த இதுல சொன்னது போல இந்த ஆன்மா அப்படி நிற்கிறது. அப்போ இந்த இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆன்மா இறைவனோடு அப்படி நிற்கும் பொழுது அவன் நின்று என்று என்ன செய்கிறான் அப்படின்னா அதை காரியப்படுத்துகிறான். அப்போ ஐந்தொழில் படுத்துகிறான். அப்படி ஐந்தொழில் நடத்தும் போது பதி என்று அவன் சொல்லப்படுவான். அதனால பவன் சிவன் என்று ரெண்டாக சொல்றோம். அவன் ஐந்தொழில் செய்யும் போது பதி, அது அவனுடைய தடத்தம். சிவம் அவன் ஞான ரூபமாக நிற்கும் போது இந்த மாயா காரியமய மனம் வாக்குக்கு எட்டா நிலையில் நாதாந்த நடனம் நிகழ்கிறது. நாதாந்தத்திலே கற்பனையை கடந்த சோரி கருணைய உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடல் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி என்றும் அந்த நாதாந்த நடனம் அங்கு நிகழ்த்தப்படுகிறது. அந்த நாதம் என்பது அருவ நிலை. நாதாந்தம் அதையும் காண்டிய நிலை, அந்த அருவத்தையும் கடந்த நிலை. அருவம் உருவம் இரண்டும் அருவத்தின் வளர்ச்சி. அருவுருவமும் உருவமும் இரண்டும் அந்த அருவத்தினுடைய வளர்ச்சி தான். அத பூதமும் கரணம் பொறிகள் ஐம்புலனும்
பொருந்திய குணங்கள் ஒரு மூன்றும் நாதாந்தம் கடந்த வெளியிலே நீயும் நானுமாய் நிற்கும் நாள் உளதோ என்ற தாயுமானவர் பாடலானும் இந்த சுத்தமாயா காரியம் இருவகைப்படுமை. ஒன்னு சப்த பிரபஞ்சம், அது 4 வகை வாக்கு ரூபமாக சுத்தமாயிலிருந்து முதற்கண் தோன்றுவது. அடுத்தது அர்த்த பிரபஞ்சம். சப்த பிரபஞ்சத்துள் சூக்குமமாக நாதத்தினுடைய முதல் நிலை. அதையும் கடந்ததுதான் இந்த நாதாந்தம். ஆமா, அந்த அர்த்த பிரபஞ்சம் அது மண் முதல் நாத தத்துவம் வரை 36 நிற்குது. இந்த தத்துவங்களின் காரியமாக சாத்விகம் இருக்குது, அது 60 நிற்குது. இந்த அஞ்செழுத்து இது அந்த பின்னால வரக்கூடிய 14 திருவெண்பாக்களாலும் விளக்கமுறை உணர்த்தப்படுதலின் அந்த அஞ்செழுத்தை நாதன் நடம்பேது அஞ்செழுத்து ஏது அப்படின்னு தனியா ஒண்ணு கேட்கிறாரு. ஆமா, அப்போ அந்த அஞ்செழுத்தை பற்றி அதுல விளக்கமுறை சொல்லப்படுது. அதனால இந்த அஞ்செழுத்தை பத்தி நாம இங்க சொல்ல வேண்டாம். அஞ்செழுத்து ஏதுங்கிறத தனியா நாதன் நடம் ஏது அதுக்கப்புறம் அந்த நடனத்துக்கு அப்புறம் அந்த கேள்வி வருது. நீங்க அத எல்லா இடத்துலயும் எடுத்து சொல்றாரு. அத உண்மை விளக்கம் மட்டுமில்லை, இத பல சாத்திரங்கள்ல சொல்லப்படுது. இந்த அஞ்செழுத்து சிவபிரகாசம் எல்லாத்திலையும். அதனால இந்த அஞ்செழுத்து பகுதியில இந்த அஞ்செழுத்து உருவாய் நின்று அவன் அந்த அஞ்செழுத்துனா என்ன, அது எப்படி வருது அப்படிங்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் அந்த எழுத்துங்கிறது அது எழுத்தா சொல்லாங்கிறது இல்லையா. அப்போ அதை எப்படி ஓதணும், அது ஒன்றும் எந்தெந்த பொருளை குறிக்குது, அது எப்படி உபதேசமா வந்தா அதுக்கு என்ன ஆற்றல் இருக்குது, அந்த அஞ்செழுத்தின் பொருளை உள்ள நூல்கள் எதெல்லாம் என்று இப்படி அத இந்த 45வது பாட்டு வரைக்கும் ஆமா அத சொல்றாரு. 41 இருந்து 45 வரைக்கும் அத நாம அங்க பார்க்கலாம். இப்ப இங்க அவர் நாதாந்தத்து என்ற இடம், நாதாந்தத்துன்னு அவன் ஆடுற இடமும் அஞ்செழுத்தால் என்று அந்த இடத்துல அவன் எந்த உருவாக நின்று ஆடுகிறான். இந்த அஞ்செழுத்துங்கிறது அவன் அஞ்செழுத்தால் உற்று உருவாயினா அந்த பெருமான் எந்த உயிர்களோடும் உலகோடும் கலந்திருக்கிற நிலைதான் அஞ்செழுத்து. அப்படி கலந்து நின்று அவற்றை காரியப்படுத்துவது அஞ்செழுத்து உருவாகிறது. அதுதான் அப்படி அஞ்செழுத்தால் அந்த இடத்துல உள்ள சொரூபம் ஆடல் என்று அந்த இடத்தில் நிகழும் நிகழ்ச்சி ஆடுதல்ங்கிறது அதை ரெண்டையும் ஆட்டுதல். அப்போ அந்த உயிர்களுக்கு இந்த பாசத்தின் மூலம் அறிவு அனுபவங்களை கொடுப்பதுதான் அந்த நடனம் என்பது, அந்த ஊன நடனம் முதலும். இனி வரும் வெண்பாக்கள்ல இந்த அஞ்செழுத்தால் உற்றூருவாய் நின்ற ஆடல் விளக்கப்படுது. உற்ற உரு என்பதை உருவாய் உற்று என்று அப்படி மாற்றியும் கொள்ளலாம். அவன் உருவாக அஞ்செழுத்து உருவாக அது அவனுடைய உருவத்திருமேனி என்று கொள்ளலாம். உற்று உருவாய் அவன் அந்த ரெண்டோடும் உலகோடும் உயிர்களோடும் அவனுடைய பெரும் கருணையால்
கலந்து என்று அப்படியும் கொள்ளலாம். தமிழ் இலக்கணங்கள்ல அந்த எண்ணுகளை பற்றிய இலக்கம், அதுல குறிகள்ல 10க்கு உள்ள வடிவம் யா போலுவதே அன்று. அது யான்னு சொல்றது இல்லை, யா மாதிரி இருக்கும். யகாரத்துக்கும் அதாருக்கும் அது மேல அது முடியும் போது அது ஒரு வளைவா அப்படி நிற்கும், மேல் கீற்று. அது வேறுபாடு. அந்த வேறுபாட்டை பெருசாக எடுத்துக்கொள்ளாமல் யகரத்தையும் தமிழ் அந்த 10 குருவையும் தமிழ் எழுத்துல அந்த 10 என்ற எழுத்தை குறிக்கிற அதையும் இதையும் ஒன்னா வச்சுக்கிடுவாங்க. வடிவில் ஒன்றாக கொண்டு உயிரை 10 என்பது சைவ சம்பிரதாயம். இந்த ஆசிரியர் 8 உருவான லிங்கம், அப்போ 8 உருவான லிங்கத்தை நட்டம் புதல்வான் அவிளக்கேள்னு அப்படி ஆரம்பிச்சார். ஏனை நான் என்பது அறியேன், இரவு பகலாவது அறியேன். அந்த பாட்டுல அவரு 8 அறியணியே என்று. அந்த 56, 54வது பாட்டு திருவாசகத்தில். இந்த 2 திருவாசகம் உயிரை அறியேன் என பொருள் தரலாம். ஆனாலும் அந்த திருப்பாடல்களை முழுசும் பார்த்தோம்னா அதனுடைய மெய்ப்பொருள் என்ன என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். சைவ நெறியிலே திருவைந்தெழுத்து அது வீடை அடைவதற்கு மிக மேலான உபாயமாய் திகழ்வது. அதான் கருவி, படைக்கலம். இவ்வைந்தும் எழுத்து அப்படின்னு சொன்னாலும் இதெல்லாம் இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒவ்வொரு பொருளை குறித்து நின்றமையால் அது பதம், பெயர் என்று சொல்லணும். எழுத்து என்றால் ஏன எழுத்து போல அழியும் என கருதுவோம். அப்படி கருதுவது பெரும் பாவமாகும். அத நாதாந்த நாடகத்தை நன்றா அருள் செய்தீர் என்ற தொடங்கும் உண்மை விளக்க பாடல் 40 அஞ்செழுத்து இதாகில் அழியும் எழுத்து ஆகிடுமோ என்று அவர் கேட்பார். அதனை யாவரும் உள்ளத்திலே கொள்ள வேண்டும். சி என்பது சிகாரம், பொருள் சிவம். வா என்பது வகாரம், அது அருளை குறிப்பது, அது சக்தி. யா என்பது யகாரம், அது பெருள் ஆகிய உயிரை குறிப்பது. நா என்பது நகாரம், அது மருள், மாய கண்மம் விரோதத்தை குறிப்பது. மா என்பது மகாரம், அது இருள், ஆணவம், அறியாமை செய்கிற, அறிவை தடை செய்கின்ற பொருளை குறிப்பது. அதனால அருள் நூலும் ஆரணமும் அல்லாது ஐந்தின் பொருள் நூல் தெரிய போகின்றன. அதனால இதெல்லாம் என்னது என்று கேட்டால் ஐந்தின் பொருள் நூல் தெரிய போகின்றது. அத அப்படி அந்த மனவாசகங்கள் அத அப்படி சொல்லியிருப்பாரு அந்த உமாபதி. ஆமா, அப்போ இங்க அந்த அருள் நூலும் ஆரணமும் அல்லாதும் ஐந்தின் பொருள் நூல். அருள் நூலுங்கிறது அருள் நூலாகிய ஆகமங்களும், ஆரணமும் அறநூலாகிய வேதமும் அல்லாதும், இவை அல்லாத ஏனைய ஞான நூல்கள், ஸ்மிருதி, புராணம், இதிகாசம் போன்ற வழிநூல் சார்பு நூல்களும் தெரிய புகின் ஆராய்ந்து பார்த்தால் ஐந்தின் பொருள் நூல். இது ஐந்தெழுத்தின் பொருள்களை சொல்கின்ற நூல்கள் தான். இறைவன் அருளாலே சத்தினிபாதருக்கு உரைத்த சிறப்பு நூலாகிய
சிவ ஆகமங்களும் உலகருக்கு உரைத்த பொது நூலாகிய வேதமும் இவை அல்லாத பிற ஞான நூல்களும், அந்த ஞான நூல்களே வித்தை 18 என்றும் 32 என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஆமா, அதாவது வேத 4, ரிக்யஜுர் சாம அதர்வணம் என்ற 4 வேதங்கள், வேதாங்கம், சிட்கை, வியாகரணம், கற்பசூத்திரம், நிருத்தம், சந்தோபிசிதி, சோதிடம் என்ற இந்த 4. அப்போ வேதாங்கம், சிட்கை, கற்பசூத்திரம், வியாகரணம், நிருத்தம், சந்தோபிதி, சோதனம்னு இது 6 ஆயிருது. அப்போ அது ஒரு 4, இது ஒரு 6, 6 4 10. உபவேதம் ஒரு 4, ஆயுள் வேதம், தனுர் வேதம், கந்தர்வ வேதம், அருத்த வேதம் என்று. உபாங்கம்ங்கிறது புராணம், 18 புராணம், நியாயம், மீமாம்சம், ஸ்மிருதி எல்லாம் இந்த 4 ஆக 18. இது எல்லாமே ஐந்தெழுத்தின் பொருளாகிய பதி பசு பாசம் பற்றி சொல்வன ஆகும். உலகிலுள்ள எல்லா பொருளும் இந்த 3க்குள்ள அடங்கும். இந்த 3ம் ஐந்தெழுத்தில் அடங்கும். உலகமே உருவமாக யோனிகள் உருப்பதாக என்று அதை அருள்நந்தி சொல்லுவார். அஞ்செழுத்தால் ஆன்மாவை அரணுடைய பரிசும் அரணுருவும் ஐந்தெழுத்தால் அமைந்தவையும் அறிந்திட்டு என்று சித்தியார் சொல்லும். அதனால இந்த ஆகம வசனங்களால் உலகமும் அஞ்செழுத்தும் இறைவனுடைய உருவம் என்பது பெறப்படும். அப்படி பெறப்படவே உலகமெல்லாம் அவனுக்குள்ள வியாபியமாய் நிற்பதும், அவன் அஞ்செழுத்து வடிவுக்குள்ள இவையெல்லாம் அடங்கி நிற்பதும் அறியப்படும். இதனாலதான் நமக்கு அஞ்செழுத்தே ஆகமும் அண்ணல் அருமறையும் அஞ்செழுத்தே, அஞ்செழுத்தே ஆதி புராணம் அனைத்தும் அஞ்செழுத்தே ஆனந்த தாண்டவும் ஆறாருக்கு அப்பாலாம் மோனந்த மாமுத்தியும் என்று உண்மை விளக்கம் சொல்லும். பலகலை ஆகமும் வேதம் யாவையினும் கருத்து பதிபசு பாசம் தெரித்தல் என்று சிவப்பிரகாசம் 13 சொல்லும். அதை சொல்லிதான் தொடங்கும். இந்த ஆயுள் வேதம் என்பது ரிக்குவேதத்தின் உபவேதம். இது மருந்து மூலிகை போன்றவளை பற்றி குறிப்பது. தனிர் வேதம் இது யஜுர்வேதத்தினுடைய உபவேதம். இது போர்க்கலையை விவரமாக சொல்வது. கந்தர்வ வேதம் இது சாம வேதத்தினுடைய உபவேதம். இது இசை நடனமாகிய நுண்கலைகளை விளக்குவது. அப்புறம் இந்த சில்ப வேதம் இது அதர்வ வேதத்தினுடைய உபவேதம். இது கட்டடக்கலை விவரித்து சொல்கிறது. வேத புருஷனுக்கு 6 அங்கங்கள். சிட்கை, வியாகரணம், சந்தஸ், நிருத்தம், ஜோதிடம், கல்பம் இவையெல்லாம் நாசி, வாய், கால், காது, கண், கை என்று அவனுக்கு உறுப்பாக சொல்லப்படும். அதனால இந்த சிட்கைங்கிறது நாசி, எழுத்துக்களினுடைய உச்சாடனம், அது மாத்திரை உற்பத்தி முதலியவற்றை வரையறுப்பது. இந்திரன் சத்துரு என்ற சொல்லின் உச்சாடன மாறுபாட்டால் மாண்டான் சுபட்டான். வியாகரணம் என்பது அவனுக்கு வாய், வேத புருஷனுக்கு. நடேச பெருமானுடைய கமரகத்திலே எழுந்த அந்த 14 ஒளிகளை பாணினி 14 சூத்திரங்களாக எழுதினார். ஆம், அஷ்டத்தியாகி என்று. இதுவே வியாகரணத்தனத்துக்கெல்லாம் மூலம். அத மாகேஸ்வர சூத்திரம் எனப்பெறும் இந்த பாணிய சூத்திரத்துக்கு விரிவுரை செய்தவர் பதஞ்சலி. சிவபெருமானுடைய மூச்சு காற்று வேதம், அவனுடைய கை காற்று வியாகரணம், கால் காற்று பாஷ்யம் விரிவுரை. திருவடியிலே தனித்துள்ள ஆதிசேஷன் பதஞ்சலியாக வந்து பாஷ்யம் செய்தார். கண் தொலைவில் உள்ளதை காட்டுவது போல மேல் விளைவதை தெரிவிப்பது சோதிடம் என்பது. கல்பம் அவனுக்கு கை, காரியங்களை செய்வதற்கு கரம் என்று பெயர். சத்கர்மாக்களை வரையறுப்பது கல்பம். என்ன வர்ணத்தார், என்ன ஆசிரமத்தார், என்ன
கர்மாவை செய்ய வேண்டும். என்ன கர்மாவுக்கு என்ன மந்திரம், என்ன திரவியம், ரிக்வித்திகளுக்கு இலக்கணம், பாத்திரங்களின் அமைப்பு, இவற்றை விளக்குவதுதான் கல்பம் என்பது. அப்புறம் இந்த அஞ்செழுத்துங்கிற உள்ள பொருள் எது அப்படின்னா, இந்த அஞ்செழுத்து எழுத்து இல்லை, அதெல்லாம் ஒவ்வொரு பொருளை குறிப்பது. அது எதனா இறை சக்தி, பாசம், எழில், மாயை, ஆவி உறவுக்கும் ஓங்காரத்துள் என்று இந்த 5 பொருளை அங்க காட்டியிருப்பார். அதனால இதெல்லாம் அந்த திருவுருள் பயனாக காட்டியிருப்பார். அஞ்செழுத்தின் பொருளை இந்த 5 எழுத்தும் எல்லா நூற்பொருளும் எனல் வெளிப்பட்டது. எல்லா நூற்பொருளும் இந்த அஞ்செழுத்துக்குள்ள இருக்கு. நகாரத்தின் பொருள் கூறுபன நூல்கள் பல இருக்குது. மகாரத்தின் பொருள் கூறுகின்ற நூல்கள் அதுவும் பல. யகாரத்துக்கு பொருளாக இருப்பன அது இவற்றை நோக்க சில. உயிரை பற்றி எழுதுறவங்க சில, உடலை பத்தி எழுதுவாங்க, இந்த உலகை பத்தி எழுதுவாங்க. உயிர்னா அது அகப்பொருள் ஆயிருது. அத விஞ்ஞானிகளோ மற்றவர்களோ அதை பத்தி சொல்ல முடியாது. அதனால அதை பத்தி எழுதுகிற நூல்கள் உலகத்துல குறைதான். ஏன்னா நாம அனுபவிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். நாம யாருங்கிறத அந்த நோக்கம் போற. யாரா இருந்தா என்ன, ஏதோ அனுபவிக்கிறோம் அவ்வளவுதான் என்று அந்த சிந்தனை போகிறது இல்லை. ஏன்னா அந்த சிந்தனை வரணும்னாலே இந்த விடய வெறுப்பு வந்தாதான் விடையுப்போனை பற்றி சிந்திப்பான். இப்போ உள்ள விடயங்களையே நாம அனுபவித்து ஓயலை இழைக்குமாறிலே நாயன் என்பான். அதனால அந்த விடய இச்சை பெறுதலாக இந்த ஆன்மாவிட்ட இருக்குதுன்னு அப்படின்னு சொன்னா அங்க அந்த இதுக்கெல்லாம் காரணமா இருப்பது அந்த ஆணவம். போத்திருத்துவத்தை நிகழ்த்தி மும்மலம் நெல்லினுக்கு விளையோடு தவிடு முடும்போது மம்மர் செய்த அண்மை ஆன்மாவின் உண்மை படிவ மரத்தில் நின்று பொய்மை செய் போக பந்தம் போத்திருத்துவங்கள் பண்ணும் என்பார். ஆமா, இதுல போத்திருத்துவத்துக்கு காரணமா இருப்பது அந்த ஆணவம். அதனால இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அந்த விடயத்தை நுகர்வதிலே ஆர்வம் காட்டுகின்றதை தவிர அதை தாண்டி உள்ள போக முடியலை, போகாது. அதனால அது அந்த ஆன்மாவை பற்றி பேசுபவர் அறிந்தவரே சிலராத்தான் இருக்காங்க. எந்த மூன்றுமல்லாத நூல்கள் மேல்நாட்டில இல்லை என்று சொல்லிவிடலாம். வேற்று சமயத்து நூல்களுக்குள்ளும் இந்த நகாரம் அகார யகாரம் என்பவற்றின் பொருளை அன்றி வேற சிகார வகாரத்தை பற்றியெல்லாம் அவர்கள் அறியல. அதனால சொல்லல. அதான் தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வாருங்கிறார். அதெல்லாம் உணர்ந்தவங்களுக்கெல்லாம். அப்போ இன்னும் எல்லாம் மக்கள் எல்லாம் குருடாத்தான் இருக்காங்க. கண்ணு இன்னும் திறக்கலை. அதனால அந்த நூல்கள் கிடைக்கலை. சைவ நூல்களோ அந்த மூன்றினோடு சிகார வகாரங்கள் என 2 பொருளையும் தெளிவாக விளக்குவனவாய் புதையல் போல அமைந்திருக்கின்றன. யகார உயிரை குறிப்பது, அது தூர பஞ்சாக்கரத்திலே முடிவில் நிற்கும் நமச்சிவாய வாழ்க என்பதில் அதை அறியலாம். சூக்கும பஞ்சாக்கரத்தில் இடையில் நிற்கும் நானேயோ தவம் செய்கிறேன் சிவாய நம எனப் பெற்றேன் என்பதில் அதனை உணர்ந்து கொள்ளலாம். யகாரம் என்று குறிக்கப் பெறும் ஆன்மாக்களே சிவபெருமான் ஆடும் திருக்கூத்துக்கு இடமாகின்றன, இடமாயிருக்கிறது. அதாவது
இறைவன் செய்கிற தொழில் எல்லாமே இந்த முப்பொருள்ல உயிருக்காக மட்டுமே நிகழ்கிறது. பாசத்துக்காகவோ அல்லது அந்த பதியாகிய சிவத்துக்காகவோ எதுவும் நிகழ்வதில்லை. அப்போ இறைவன் ஒன்று செய்கிறான் அப்படின்னு சொன்னா அது எல்லாமே இந்த உயிருக்காகத்தான். அப்ப இங்க என்ன தெரிகிறது? எல்லாத்துக்கும் உயர்ந்த பொருள் சிவம், இடைநிலை பொருள் யகாரம், கடைநிலை பொருள் அந்த பாசம்ங்கிறோம். இப்படி சொன்னாலும் இந்த ரெண்டையும் அறிவிக்கிற பொருள் இந்த ஆன்மா யகாரம் தான். அதுதான் இந்த பாசத்தையும் பதியையும் அனுபவிக்கிறது. அப்போ அந்த மூன்று பொருள்ல முக்கியமானது சிவம்னு சொல்றோம். ஆனா இங்க நாம நூல்கள்ல பார்க்கும் பொழுது எல்லாமே இந்த உயிருக்காகத்தான் நிகழுது. ஆனா இந்த உயிர் அது சுதந்திரமற்றதா இருக்கிறதுனால இந்த உயிருக்காக இன்னொரு பொருள் செய்த அதனுடைய இதுதான் பெரும் கருணை. அதை இன்னொரு பொருள்னே சொல்லக்கூடாதுன்னு முனிவர் பெருமான் சொல்றாரு. அவன் செய்வது ஐந்தொழில் செய்வது தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ என்ற ஒரு கேள்வி இரண்டாம் நூற்பாவலை எழுப்பிக் கொண்டு சொல்கிறார். தன் பொருட்டு அப்படின்னா அதுல விசேடம் இல்லை. அவனுக்காக செய்யறான்னா அதுல விசேடம் இல்லை. அப்போ அவனே தனக்கு குறைவுடையவன் ஆயிடுவான். பிறர் பொருட்டுன்னு சொல்லக்கூடாது. ஆன்மாக்களை பிறர்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது உரிமை உடையவை. அதனாலதான் அந்த அத்துவித சம்பந்தத்தை அங்க சொல்றார். அப்போ ஒரு உபகாரம் என்பது அங்க உறவு இல்படி நிகழாது. அப்போ இறைவன் தனக்காக செய்வதில்லை. அப்போ இன்னொரு பொருளுக்காக செய்யறான், அவனுக்கு அதனால பயன் இல்லைன்னா அது உபகாரம் தான். அப்ப அது கருணை தான். அப்ப அந்த கருணைக்கு காரணம் அது அவனுடைய இயல்பாக இருக்கிறது. அப்போ இந்த ஆன்மாட்ட தான் அந்த பாசம் என்ற குற்றத்தை நீக்குதல் துன்பப் பொருளாக அது இருக்குது. இன்னொருத்த இன்பப் பொருளாக இருக்கிறான். இந்த ரெண்டையும் அனுபவிக்கிற பொருளாக இந்த யகாரம் இருக்குது. அப்போ நரகம் சொர்க்கம் நடுவுல உள்ள இந்த உலகம் போல இந்த ஆன்மா இருக்குது. அது துன்பமயமா இருக்கு, இன்பமயமா இருக்குது. இது ரெண்டையும் அனுபவிக்கும். அப்போ அதனால இந்த யகாரம் என்று குறிக்கப்படுகின்ற ஆன்மாக்களே சிவபெருமான் ஆடும் திருக்கூத்துக்கு இடமா இருக்கின்றன. அப்படி இருக்கிறதுனாலதான் அத மணிவாசக பெருமான் சொல்கிறார். அது திருவாசகத்துல அவர் சொல்றார். அதை அந்த மணிவாசகர் அவரு பற்றி நீங்க படிச்சிருப்பீங்க. அவர் சிவகணங்களுள் ஒருவர். அதனால அவரு நம்ம காட்டுல மேலான அறிவு உடையவர். அவரு இங்க வந்து நமக்காக சொல்கிறார். என்ன சொல்றாரு? இந்த திருவாசகத்தை சொல்றார். அப்போ அந்த திருவாசகத்துல சொல்லும் போது அவரு அந்த
இதுல சொல்லும் போது உடையாள் உந்த நடுவிருக்கும் என்று அந்த பாட்டுல உடையாள் உந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீ இருத்தி அடியேன் நடுவுள் இருபேரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என்று அங்க சொல்லுவார். அதனால அந்த பாட்டுல அவர் என்ன சொல்றாரு? உடையாள் உந்த நடுவிருக்கும் உடையாள் உந்த நடுவிருக்கும் அப்படின்னா அம்மை அவருக்குள்ள இப்போ சக்தி என்பது பொருளுக்குள்ளே அடங்கி இருக்கும் என்பது அது நாம் எல்லாரும் அறிந்த உண்மை. மலர் மலம் போல் தோற்று என்பது உடையாள் நடுவுள் நீரித்தி. அப்போ அந்த சக்தி செயல்படும் போது அதற்கு உயிர் போல, அது உடல் போல இருந்ததுன்னா இவன் உயிர் போல இருப்பவன் என்று அங்கே சொல்றாரு. அதனால உடையாள் நடுவுள் நீ இருத்தி அவள் செயல்படும் பொழுது நீ உயிர் போல இருக்கிறாய். எத்திரம் ஈசன் நிற்பன் அத்திரம் அவளும் நிற்பன் என்பது அது சாத்திரம் இல்லையா? ஆனா அடியேன் நடுவுள் இருபீரும் இருப்பதானால் அப்போ இந்த ரெண்டு பேரு பெருமானுக்குள்ள அவ இருக்கா, அவளுக்குள்ள பெருமான் இருக்கிறாரு. இதிலெல்லாம் சிறப்பில்லை. அடியேன் நடுவுள் இருபீரும் இருப்பதானால் அடியேன் உன் அடியார் நடுவுள் இருக்கும் அருளை புரியாய் என்று சொல்கிறாரு. அப்போ இந்த அடியேன் நடுவுள் இருபீரும் இருப்பதானால் என்று சொல்றதுனால ரெண்டு பேருமே அந்த பெருமானுக்குள்ள இருக்காங்க. அப்போ இதனால என்ன சொல்ற வராரு? அப்போ அந்த ரெண்டு பேருக்கும் இல்லாத பெரும் பேரு யாருக்கு கிடைச்சிருக்குது அப்படின்னு சொன்னா ஆன்மாவுக்கு தான். எனவே அந்த அப்பனுக்குள்ள அம்மா இருக்கா, அம்மைக்குள்ள அப்பன் இருக்கான், ஒருவருக்குள்ள தான் ஒருவர் இருக்காங்க இல்லையா? ஆனா ரெண்டு பேருமே யார்கிட்ட இருக்காங்கன்னா ஆன்மாட்ட தான் விளங்கி இருக்காங்க, அறிவும் ஆனந்தமுமாக. அதுதான் இங்க பெரும் சிறப்பு என்று அந்த பாட்டுல சொல்லுவார். அதனால இந்த இதிலேயே அங்க அவர் சொல்றதிலேயே அதைத்தான் ரொம்ப சிறப்பா சொல்றாரு. ரெண்டு பேரும் என்ற நிலையை நிற்கிறதுனால நான் தான் பெரும்பேர் உடையேன் என்று. அப்போ ஒன்று ஒன்று விளங்கி நிற்பதை விட ஆன்மாற்ற அதான் ரெண்டு பேரும் இருக்கிறாங்க. அப்போ இங்க இந்த ஆன்மா பொருட்டு தான் இந்த இறைவன் இந்த பாசத்தையும் பயன்படுத்தலாம். இந்த ஆன்மாவையும் ஐந்தொழில் படுத்துவது எல்லாமே இந்த உயிருக்காக மட்டுமே தான் என்பதனால அந்த பெருமானுடைய பெரும் கருணை எப்படி இருக்குது என்பதை நாம அறிய முடியுது. அதனால இந்த இதுல அந்த பொன்னம்பலத்து அந்த திருத்திலையில் உள்ள அந்த பொன்னம்பலத்தில இந்த உயிர்களெல்லாம் உயிரும் பொருட்டு நடம் செய்கின்ற அந்த பெருமான் என் முடியா முதலே என்பார். அந்த முடியா முதல், முடிவில்லாத முதல், அந்த பொன்னம்பலத்து எம் முடியா முதல் அவனுடைய இந்த ஆன்மாக்களினுடைய நன்மைக்காகத்தான் அதை செய்யறோம். அதனால அவனுடைய பெரும் கருணை, பெருமானுடைய பெரும் கருணை இங்கே உணர்த்தப்படுகிறது. அதனால இந்த இதுல உங்க சொல்றது என்ன சொல்றாருன்னா இந்த உயிருக்காகத்தான், அந்த யகாரத்துக்காக தான்.
அவனுடைய தொழில் நடக்கிறது. அதனால இந்த ஆன்மாக்கள் சிவபெருமான் ஆடு திருக்கூத்துக்கு இடமாக இருக்குது. எளிதில் விளங்காத உண்மைகளில் ஒன்று இது. எழுத்துக்கள் பேச்சை போல விளக்கம் செய்ய மாட்டான். ஏன்னா அத நாம படிச்சிருக்கோம். எங்க படிச்சிருக்கோம் அப்படின்னா, அத அந்த 8ஆம் நூற்பாக்குற குறையுடைய சொல் கொள்ளால் என்று அதிலே ஒரு குறை இருக்குன்னு காட்டிடுவார். சொல்லுல குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பபத்தின் வீடு என் குறைவில் சகன்சூழ் கொள்பவர்க்கு என்று அந்த 8ஆம் நூற்பா 2வது அதிகாரம் 2வது பாட்டில் அவர் சொல்லுவார். எனவே அப்போ அந்த சொல்லுலேயே குறை இருக்கு. என்ன குறை அப்படின்னு சொன்னா அதுக்கு சொல்லுவார். அந்த குறை என்பது இன்றியாமை ஆமை பொருளை உணர்த்துதுன்னு அதை திருக்குறள் எடுத்து சொன்னாலும், இந்த குறை என்பது இதை படிச்ச உடனேயே அந்த பொருள் விளங்குவதில்லை. அது இந்த சொல்லானது சபிகற்ப உணர்வை இந்த ஆன்மாக்களுக்கு தருவதில் ஒரு முக்கிய பங்கு வகுக்கு. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி அவைகள்லாம் ஒரு முக்கிய பங்கு வகுத்தாலும் அதுல ஒரு குறை இருக்கத்தான் செய்யுது. என்ன குறைன்னா படிச்ச உடனே விளங்காத குறை. அதனால குறையுடைய சொற்கொள்ளார் கொள்பபத்தின் வீடுகள். அதனால அங்க அந்த விஞ்ஞான கலருக்கு அந்த பெருமான் அவன் உபதேசம் கிடையாது, வெறும் காட்சி மாத்திரத்தாலே அவர்களை விளக்கலாம். அப்ப சொற்கொள்பவர் அகலர்ல பிரளயாகலரும் சகலருக்கும் 2 பேருக்கும் சொற்கொள்பவர்ங்கிறார். ஆமா, இவங்க 2 பேருக்கும் அந்த தீட்சையில காட்சியோடு இந்த உபதேசமும் தேவைப்படுது. அதனால இவங்களுக்கு அந்த உபதேசமும் சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்வாரு. அப்போ இத அந்த உடையாள் இந்த நடுவிற்குங்கிற பாட்டில அந்த பொன்னம்பலத்து முடியா முதல் உண்டன் நடுவிருக்கும் ஐந்தொழில் செய்வதற்கு சிவமாகிய உன்னிடத்திலே நின்னின் வேறல்லாதபடி அத்துவிதமாய் கலந்து வியாபியமாக இருக்கின்றாள் என்று இந்த ஐந்தொழிலைத்தான் அங்க சொல்றார். உடையாள் நடுவுள் எங்களை அடிமையாக உள்ள அருட்சக்திக்கு உள்ளீடாய் ஆற்றலாய் வைரம் போல நீ இருக்கிறாய். காழ்ப்பு போல சிவமாகிய நீ அத்துவிதமாய் அவருடன் கலந்து வியாபக இருக்கின்றாய். அடியேன் உள் நடுவீரும் இருப்பதானால் 2 பேருமே உங்கள் இருவருடைய அடிமையாகிய என்னிடத்திலே நீங்க 2 பேருமே என் உள்ளத்தின் நடுவிலே அறிவின் நடுவிலே நீங்கள் இருவரும் அத்துவிதமாய் கலந்து எனக்கு உணர்த்தி கொண்டிருத்தலால் நான் என்னால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பேன். ஆயினே என் முன் நின்று கருத்து முடிவண்ணம் நான் எனது உள்ளத்திலே நினைக்கின்ற கருத்து முற்றுப்படும்படி அடியார் நடுவுள் அடியார் கூட்டத்தின் இடையிலே நான் கலந்து மகிழும்படி இருக்கும் அருளை புரியார். அவர்களோடு அத்துவிதமாய் கலந்திருக்கும்படியான அருட்செயலை நீ விரும்பி செய்வாயாக என்று அந்த பெருமானோடு வந்த அந்த கூட்டத்தோடு இருக்க சொல்றார். உயிர்கள் தன்னை அடைந்து விட்ட இன்பம் பெறும் வரைக்கும் அவைகள் மலத்துடக்கிலிருந்து நீங்கும்படி இறைவன் என்று மாறாத நிலைமை உடையவனாய் அந்த பொன்னம்பலத்தில் நடம் செய்கின்றான். ஆதலே அவனை பொன்னம்பலத்து எம் முடியா முதலே அவன் நித்தன் இறப்பிலி அந்த ஆட்டமும் முடியாத ஒன்று திகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால
என் முதலே முடியா முதலே உடையாள் உந்த நடுவிருக்கும் உடையாள் நடுவுள் நீரு உயிர்கள் பொருட்டு படைப்பு முதலிய இந்த ஐந்தொழில்களை தன்னிடத்திலே வியாபியமாயிருக்கின்ற அருட்சக்தியை துணை காரணமாக கொண்டு சிவம் செய்தனாலே உடையாள் உந்த நடுவிருக்கும் என்றார். உலகில் உள்ள எந்த பொருளினுடைய சக்தியையும் அதன் நடுவில் அடங்கியிருப்பதாக நாம் காண்பது போல சிவனது ஆற்றலாகிய அருட்சக்தியும் அவனது நடுவில் இருப்பதாக இங்கே கூறப்படுகிறது. அருட்சக்தியானவள் உயிர்களின் பொருட்டு ஐந்தொழில் செய்வதற்கு சிவம் உள்ளூடாய் அவளோடு எய்தி வியாபகமாய் நிற்றலில் உடையாள் நடுவுள் நீருத்தி என்றார். எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்று அவ நினைப்பவற்றை சங்கல்பிப்பவற்றை செயல்படுத்துபவள். சிவம் சக்தி நாதம் பிந்து சதாசிவம் திகழும் ஈசன் உபந்தழு ருத்திரன் தான் மால் அயன் ஒன்றின் ஒன்றாய் பவந்தரும் அருபம் நாள் இங்கு உருபம் நாள் உபாயம் ஒன்றாய் நவம் தரு பேதம் ஏதக நாயகனே நடிப்பன் என்பார். எனவே சக்தியாய் விந்து சக்தியாய் மனன்மணிதானாகி ஒத்திரு மகேசையாகி ஊமை திருவாணியாகி வைத்திரும் சிவாதிக்கு இங்கன் வரும் சக்தி ஒருத்தியாகும். எத்திரம் நின்றானீசன் அத்திரம் அவளும் நிற்பள் என்றும் அந்த சிவம் அது பரநாதம் சிற்சக்தியோடு பிறப்பின்றி நிற்கும் சிவம் சுத்தமாயை காரியப்படுத்த திருவுள்ளம் பற்றிய நிலையிலே சிவத்தினின்று சக்தி தோன்றுவதால் சிவம் தந்தை சக்தி மகளாகிறது. சக்தி அது பரவிந்து அப்படி அவன் இந்த உலகை படைக்க திருவுள்ளம் பற்றிய பின் அந்த உண்ணுதலுக்கு பின் எவ்வாறு தொழில் செய்ய வேண்ட கருதுதல் அது சக்தியிலிருந்து நாதம் தோன்றுவதால் சக்தி தாயாயிற்று சிவம் மகனாயிற்று. அப்புறம் நாதம் இது அபரநாதம். அபரநாதம்ங்கிறது இது அந்த சுத்தமாயோடு கலந்த பின்னால நிகழ்கிறது. எண்ணியவாறு அந்த சித்தமாயோடு சிறப்பு வகையால் கூடிய நிலைய அபரநாதம். அந்த நாதன் சுத்தமாயோடு கூடிய நிலை அது அபரநாதம். அபர விந்து சுத்தமாயோடு கூடிய பின் செய்ய வேண்டியவற்றை அவன் கருதுதல் அது அபர விந்து. சதாசிவம் என்பது என்னென்னவாறு செய்ய வேண்டும் என எண்ணுதல். சிவம் மனன்மடியோடு கூடியிருப்பதால் அவன் மனைவி என்று சொல்கிறோம். மகேஸ்வரன் எண்ணியவாறு செய்யும் போது உயிர்களுக்கு என்னென்ன வினைப்பயன்களை கொடுக்க வேண்டும் என்று அறிந்து அவ்வாறு கொடுத்து எப்படி அனுபவிக்க செய்ய வேண்டுமோ அப்படி அனுபவிக்க செய்தல். அவ்வாறு செய்யும் இடத்து உணர்த்த வேண்டியவற்றை உணர்த்தி மறைக்க வேண்டியவற்றையும் குணதோஷங்களையும் மறைத்து செயல்படுவது. அதனால சிவம் முதல் மகேசன் வரை அந்த சிவபெருமானுக்கு சுதந்திர திறமை. உருத்திரன் என்பது அந்த அனுபவத்தில் ஏற்படும் இழப்பை சங்காரத்தால் நீக்குவது உருத்திரன். மால் அந்த பிராரத்த எல்லை வரை வினைப்போகங்களில இந்த ஆன்மாக்களை வைத்து காப்பது. அயன் என்பது அனுபவத்திற்கு வேண்டிய தனு கரண புவன போகங்கள் பொருட்களை படைத்துக் கொடுப்பது. எனவே இந்த 9 சிவபேதமாகவும் சக்தி அந்த பரவிந்து அபரவிந்து இந்த இரண்டும் சக்தி விந்து மனோன்மணி மகேசை பூமை லட்சுமி சரஸ்வதி என்ற இந்த 7 சக்தி பேதங்களாகும். சிவத்தோடு சக்தி பொதுவாக பிரிப்பின்றி நிற்றலால் சக்திக்கு தனயன் என்றும், சிவம் மணியோடு கூடியிருந்து தொழில் ஏற்றலால் அவள் மனைவி என்றும், சிவத்திலிருந்து சக்தி தோன்றுவதால் சிவம் தந்தை சக்தி மகள் ஆகிறது.
சக்தியிலிருந்து நாதம் தோன்றுவதால் சக்தி தாயாயிற்று, சிவன் மகனாகிறது. இதையெல்லாம் பொற்சுண்ணத்துல அவர் சொல்றாரு. மென்னடை செம்துமர்மாய் கருங்கண் வெள்நகை பண்ணமர் மென்மொழி என்னுடைய ஆரமுது எங்கள் அப்பன் எம்பெருமான் இமமான் மகளுக்கு தன்னுடைய கேழ்வன் மகன் தகப்பன் சமையல் எம் ஐயன் தாள்கள் பாடி பொன்னுடை பூமுலை மங்கை நல்லி பொன் திருச்சுண்ணம் இடித்தினான் என்று அந்த தபளத்த நீரறியும் தடந்தோள் அண்ணல் தனது ஒருபால் அவளத்தனாம் மகளாம் தில்லையான் என்று உரித்தன்ன கவளத்த யானை கடிந்தார் கரத்த கண்ணார் தலையும் துவளத் தகுமனவோ சுரும்பார் குழல் தூமொழியே என்று கோவையாரும் அந்த சுரும்பார் குழல் தூமொழி சுரும்பார்ந்த குழலை உடைய மொழியார் என்று அப்படி சொல்றதுனால தவளத்த நீரறியும் தடந்தோள் அண்ணன் அந்த வெண்மையாய் உள்ள நீற்றை சாத்துகின்ற பெரிய தோள் உடைய பெருமான் தன் ஒருபால் அவன் தன் ஒருபால அம்மை இருக்கிறா, ஒருபால் அவள் அத்தன், அவன் அத்தனாம் மகனாம் தில்லையான் தனது ஒரு பாகத்துள்ளாகி அவளுக்கு தந்தையுமாய் மகனுமாம் தில்லையான் அன்று உரித்ததன்ன கவளத்த யானை அவன் அன்று உரித்த யானையை ஒக்கும் கவளத்தை உடைய யானையை கடிந்தார் கரத்த கண்ணார் தலையும் துவளத் தகுவனவோ நம்மள் வாராமையால் கடிந்தவளுடைய கையவாகிய கண்ணில் காரும் தலையும் வாடத் தகுவனவோ தகாது என்றவாறு அப்படி அங்க சொல்லியிருப்பார். எனவே வாயும் மனம் கடந்த மனோன்மணி பேயும் கணமும் பெருந்துடை பெண் பிள்ளை ஆயும் அறிவும் கடந்த அரணுக்கு தாயும் மகளும் நல் தாரமுமாமே என்று 4ஆம் தந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார். அது தாயனல் சக்தி தத்துவ சக்தி நின்று சதாசிவன் தோன்றுதல் பற்றி, மகள் என்பது சிவதத்துவத்தின் நின்றும் மேற்கூறிய சக்தி தத்துவம் தோன்றல் பற்றி, தாரம் எனல் யாண்டும் சத்தனுக்கு சக்தியாய் நிற்றல் பற்றி அவளை தாரம் என்பார்கள். பூதக்குழாம் அதாவது கணம், அது அந்த கணங்கள், வாக்குங்கிறது வாய், இதனால் சக்தி சிவனுடன் பல்வேறு வகை இயைந்து நின்று செயலாற்றுதல் கூடப்பட்டது. எனவே இப்படி அந்த அம்மை பொற்சபையில் ஆடுகின்ற எம் ஈரில்லா முதல்வனே எம்மை ஆளாக உடம்மை அந்த உமையம்மை சொரூப நிலையில் உன்னிடை அடங்கி தோன்றுவாள். அந்த உடையலாகிய உமையம்மை இடத்தை தடத்த நிலையில் அடங்கி தோன்றுவாய். ஆமா, உடையவளாகிய உமையம்மை இடத்தை அடியேனிடையே நீங்கள் இருவரும் இருப்பது உண்மையானால் எண்ணம் நிறைவேறும்படி முன்னே நின்று அடியனாகிய யான் உன் அடியார் நடுவிலே இருக்கின்ற திருவருளை செய்வாயாக என்று கேட்பான். எனவே இப்படி அதுல அந்த அடியார் நடுவில் இருப்பது சத்தன் அருள்தறி சக்தி அவளுண்டாம், சக்தி அருள்தறி சக்தன் அருளுண்டாம், சக்தி சிவமாம் இரண்டும் தன்னுள் வைக்க சத்தியம் என் சித்தி தன்னையுமாமே என்று இதை திருமூலரும் சொல்லுவார். எனவே இப்படி அந்த திருமந்திரத்திலே சொல்றது மட்டுமில்லாம இத மணிவாசகரும் இப்படி சொல்றதுனால அந்த பெருமான் நம்ம இந்த உயிருக்காகத்தான் அந்த ஆட்டத்தை செய்கிறார். அதுக்கு இடமா இருக்கின்றன. அதனால இத்துணை முயற்சி கொண்டும் எவ்வளவு எழுதினாலும் உபதேசம் போல விளக்கமில்லாத குறை எழுத்துக்கு நிலையாக உண்டு. ஐயம் அகலவில்லை என்றால் வீடு பேரு எப்படி கேட்கும்? அவன் பெருமான் சொன்னாலும் அதுதான் அந்த 3வது இதுல சொல்றாரு. ஐம்பொல பேடின் வளர்ந்தன அழைந்தன அவன் சொன்னாலும் இவன் கேட்கறது இந்த கருவிகளை கொண்டு கேட்கலாம். அதனால அது
அவன் சொன்னது இவங்களுக்கு விளங்காது. யாரை பற்றி சொல்றான்? அந்த வேடராகி அவரை பற்றி சொல்றான். அந்த வேடர் என்பதை இவன் அந்த கருவிகள், வேடராகிய கருவிகளை பற்றி நின்று கொண்டு அவ்வேடரை பற்றி எப்படி அறிவது? இல்ல தன்னை சித்துப்பொருளாகிய தன்னைத்தான் எப்படி அறிவது? அந்த மனவனாகிய சிவத்தைத்தான் எப்படி அறிவது? அதையெல்லாம் சிவஞானத்தை பெற்றால் என்றவோ அறிய முடியும். அதனால ஆக இந்த ஞானப் பொருளை குறுமுகமாக உபதேசிக்க கேட்பது நன்றுதான். அப்படி கேட்டாலும் நாம அதை சிந்தித்து தெளியணும். அப்போ சாதித்து அந்த கருவியை பெற்று தெளியணும். அது அந்த பரஞானத்தை, அந்த அனுபவ ஞானத்தை அப்பதான் விளைவிக்கும். அது 8, 9 நிகழாம 8 அது வைந்தவத்தின் கலக்கம் தரு ஞானம் சொல்லிட்டார். 9 நாம சாதனை செய்யும் போது அந்த திரிபிடி ஞானம் வருதுன்னா அங்கேயும் மலச்சார்பு இருக்கு. அது பாவனா ஞானம், சங்கற்பன ஞானம் விட்டார். இந்த 2 நிலையும் கடந்தாலன்றி உண்மை ஞானம் கேட்டல் சிந்தித்தலை முடிச்சு தெளிதல் வந்தாலன்றி நாம் அதை உணர முடியாது. அதனால அந்த அறியாமை அறிவகற்றின் அந்த பாட்டில் அதைத்தான் சொல்றாரு. அந்த அனுபவ ஞானத்தை விளைவிக்கும். இந்த 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் தான். அப்போ அது வரைக்கும் அந்த குரு வேணும், நூல் வேணும். அதுதான் அங்க ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்த நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்ட நன்றாய். இது கேட்டல் ஞானம். ஏனமில் பொருள் அதனை சிந்தித்தல், இது 9 சிந்தித்தல் ஞானம், சாதனை செய்தல். இந்த 5 வரைக்கும் அந்த நூலு வேணும், குரு கூட நிக்கணும். அதனால இந்த அபரமாகிய ஞான நூல்கள் அதற்கு துணையா இருப்பன. அதனால அந்த பாட்டு ரொம்ப முக்கியம். அதுல ஏன் அப்படி அவர் சொல்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஏன்னா அந்த ஞான நூல்தனை ஓதல் ஒத்துவித்த நட்பொருளை கேட்பித்தல் தான் கேட்டல் நன்றாய் அப்படின்னு ஏனமில் பொருள் அதனை சிந்தித்தல் என்று அதுவரைக்கும் சொல்றாரு. அதுக்கப்புறம் சொல்லலை. ஆமா, 5 பிறவனடி அடைவிக்கும் எழில்ஞான பூசைன்னு அந்த 75வது பாட்டுல அவர் சொல்றார். 275. ஏன் அது வரைக்கும் சொல்றாரு, அதுக்கப்புறம் சொல்லனா? இதுவரைக்கும் நமக்கு நூலும் பெருமான் துணையும் அந்த ஞானாசிரியர் துணை வேண்டும். குணமிலா கண்மங்கள் தபம் ஜபம் தியானங்கள் ஒன்றுக்கொன்று உயரும், இவை ஊட்டுவதெல்லாம் போகும். அப்போ இதெல்லாம் ஞானத்துக்கு கீழானது. எது வரைக்கும்? ஜபம் தபம் தியானம், இது எல்லாம். இது ஊட்டுவது போகம்ங்கிறது உடல் போகும். ஆனவையால் மேலான ஞானத்தால் அருந்தனை அச்சிப்பர். அப்போ உயிர் போகம் தருவது இதுதான்ங்கிறது ஞானம். அப்ப நாம இந்த சிவபுண்ணியங்கள் சரியாய் கிரியா யோகங்கள் எல்லாம் நமக்கு சிவபுண்ணியம் அது அறிவில பயன் தரும் அப்படிங்கிறோம். அது அறிவில பயன் தருதான். அது அந்த ஞானம் வந்தாதான். அதனால இங்க தபம் ஜபங்கள் தியானம் இவெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று மேலானதுதான். இதுவரைக்கும் பிறப்பு உண்டு. அது ஞானம் வளர்ந்தாலும் இதுவரைக்கு பிறப்பு உண்டு. பிறப்பு எப்போ வருதுன்னா அந்த ஞானம் வந்தாதான். அதனால நாம சீக்கிரம் அந்த ஞானத்தை பெறணும்னா இந்த நெறிய ஞான நூல்தனை ஓதல் ஓதுவித்த நட்பொருளை கேட்பித்தல் நான் கேட்ட நன்றான்னு அதுல இருக்கணும். அதுல நின்னா நாம இறைவனடியை எளிதாக அடைய முடியும் என்பது.
அப்போ இருக்கிற காலத்துல நிறைந்த பலனை அடையணும்னா நாம எந்த தொழில இதுல ஈடுபடணும் என்பது. அதனால அந்த அபரஞானம்னு அதனாலதான் சொல்றோம். அது அந்த 10வது பாட்டுல கிரியஜனம் அருகும் அவையாவும் ஞானம் கிடத்திற்கு நிமித்தம் என கிளக்கும் உண்மை சரிய கிரிய யோகத்தன்மையருக்கு சாலோக சாமீப சாறு பொன்மை மறுவீடும் உயர் ஞானம் இரண்டாம் மாறா மலமகள அகலாத மண்ணுபோத திருவருள் ஒன்று அதனை தெளிய போதும் சிவ ஆகமம் என உலகறிய செப்பும் நூலே என்போம். அதனால இங்க அதுதான் நமக்கு அந்த நூல் கண்டிப்பா அது வரைக்கும் வேணுங்கிறார். இறைவனுடைய திருக்கூத்து யாது? குதித்து ஆடுவது, குதித்து என பெயர் பெற்றது. குதித்து ஆடுவதுதான் கூத்து. அதனால் அது கூத்துன்னு பெயர் பெற்றது. அது குதித்து என்பது கூத்து என மறுபிற்று. குற்றம் குதித்தலும் கைகூடும் என்பார் வள்ளுவர். அந்த கூற்றம் குதித்தலும் கைகூடும் என்ன அருமையா சொல்றாரு. கூற்றம் குதித்தலும் கைகூடும், அது கூட நடக்கலாம். கூற்றவனே உம்மை கண்டு அஞ்சி குதித்தலும் குற்றம் குதித்தலும் கைகூடும். யாருக்கு அப்படின்னு இத சொல்றாரு. அதனால இங்க அந்த நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டார் தபத்தின் மூலம் பெறத்தக்க அந்த மன வலிமையும் தாங்குகின்ற தன்மை பெற்றவர்கள், முழுமையாக பெற்றவருக்கு உயிரை பறிக்கும் யமனையும் சாவையும் வென்று வாழ்வது கூட சாத்தியம். அப்போ அந்த நோற்றல் ஆற்றல் தலைப்பட்டார். அந்த நோன்பு எதனாலும் தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இல்லையா? அது அந்த தபத்துல சொல்வார். சுடச்சுடரும் பொன்போல் ஒளிரும் விடும், சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுடர நோக்கிப்பவருக்கு என்பார் பெருமான். நம்ம இந்த ஊன நடனத்துல போட்டு இல்லையா அதுல சொல்லுவாரு அந்த உண்மை விளக்கத்துல 9வது அதிகாரத்துல 4வது பாட்டுல. அப்போ அதிலிருந்து மீளவிடா, அப்போ அந்த தன்மை வருத வரைக்கும் நம்ம அந்த சகலத்திலேயே வச்சிருப்பான். ஆமா, உழக்குவான் இந்த பிறவியில போய். எதுக்கு? சுடச்சுடரும் பொன்போல் நாம் ஒளிவிடுவதற்கு. துன்பம் சுடச்சுட நோக்கிப்பவர் தீயன்கண் அங்க சுடும் பொண்ணுக்கு அது சுடச்சுடர தன்னோடு கலந்த குற்றம் நீங்கி அதனுடைய உண்மை வெளிப்படுமாறு போல என்பது ஓமை. அதுபோல ஆன்மாக்கள் நோக்கிப்பவருக்கு தபம் செய்ய வல்லார் துன்பம், அதனால் வரும் துன்பம் சுட சுட அவனை உடலை வருத்த ஒளிவிடும், உயிர் ஒளிவிடும். அதான் உடலை வருத்த உயிர் ஒளி. ஊனினை உருக்கி உள் ஒளிவரி என்பார். அப்போ நாம அந்த உடலை பேணுகிற வரைக்கு பேணுதற்கிற உயிர் நலிந்து போகிறது. எப்போ நாம உடலில பற்றற்று உயிரை பேண ஆரம்பிக்கிறோமோ
அப்பதான் அது வளருது. அதனால அதோடு கலந்த பாவங்கள் நீங்கி ஞானம் மிகுகிறது. சுடச்சுடரும் பொன்றோர் என்றார் ஆகினும் அது கருத்து நோக்கி இவ்வாறு சொல்லப்பட்டது. ஒளி போல பொருட்களை விளக்கலின் ஒளி என்றார். ஆமா, அப்போ ஓடும் சுடச்சுடரும் பொன்போல் ஒளிவிடும் துன்பம் உருக்கி புடம் வைக்கப்படுகின்ற உருக்கி புடம் வைக்கிறது. அது சுடச்சுட நெருப்பு தகிக்க தபிக்க, அது தகிக்க தகிக்க குற்றம், அது மாசு, அதனால் வரும் துன்பம் உண்டி சிறுக்கள் முதலியன. சுடச்சுடரும் பொன்போல நெருப்பு தகிக்க தகிக்க அதனால் விளங்கும் சுவர்ணம் போல ஞான ஒளி விடுதல், ஒளி வீசுதல், விளங்குதல், பிரகாசம். பதார்த்தங்கள் சுடச்சுட என பின் ஓமயத்தில் அடுக்கி நிற்பதனால ஓமானத்திலும் சுடச்சுட என்று வருவித்து சுடச்சுட என்று அடுக்காக உரைக்கப்பட்டது. நோக்கிற்பவர் கில் என்பது ஆற்றல் உணர்த்துகின்ற இடைநிலை. கிற்றவா மனமே என்பார். கில் என்பது இருகை ஆணைய ஒத்திருந்து என் உள்ளக்கருவை யான் கண்டிலேன் கண்டதை எவ்வமே வருக என்று பணித்தனை வானுளருக்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே. கிற்று என்பது வல்லேன் அல்லேன், கிற்பன் என்பது வல்லேன். எதற்கு வல்லேன் அல்லேன்? கிற்றிலேன், வானுளர் கிற்றிலேன். ஆமா, என்ன உயிரைப் பேணுவதற்கு வல்லேன் அல்லேன், இந்த உடலைப் பேணுவதற்கு வல்லவனாய் இருகை ஆணைய ஒத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அது ஆற்றல் உணர்த்துகின்ற சொல். குடம் அதிகமாக அதிகமாக பொன் மாற்றுயர்ந்து பிரகாசிப்பது போல தவத்தினாலே வருத்த வருத்த அதிகமாக அதிகமாக பெருமை உணர்ந்து மனிதர் ஞானம் பெறுவர் என்பது இதன் கருத்து. இது ஓமையணி. ஒளி பெற்ற ஒளி என்பதில் சிடையடை அங்கமாக கொண்டு வந்தது. மனுஸ்மிருதியில 6வது அத்தியாயத்தில 71வது சுலோகத்தில நெருப்பில் எரிக்கப்படுகின்ற பொன் முதலியவற்றின் மாசுகள் ஒழிவது போல இந்திரியங்களின் குற்றங்கள் பிராணாயாமத்தால் ஒழிகின்றன. இந்த கருத்து கூறப்பட்டிருக்கிறது. அதனால இந்த தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும் என்பார்கள். அப்போ நாம அந்த குற்றம் நீங்கி நம்முடைய உண்மை நிலையை பெறணும். அதான் தன்னுயிர். தன்னுயிரை தான் அற தனக்கு உரிமையானதாக உரித்தாக பெற்றவனை ஏனைய மண்ணுயிரெல்லாம் அதை பெறாத உயிர்களெல்லாம் தொழும் என்பார். அதுக்கு தனக்கு உரித்தாதல் தவதமாகி தன் கர்மம் செய்தல் அதனின் ஊங்கு பெறுதற்கு அரியது வெண்மையின் பெற்றானை என்றார். அது பெறாதன என்றது ஆசையுட்பட்டு அபம் செய்யும் உயிர்களை சாபமும் அருளுமாகிய 2 ஆற்றலும் உடமையில் தொடும் என்றார். அப்போ தன் உயிர் தான் அறப்பெறுதல், முழுமையாக பெறுதல், அந்த சுதந்திரம் நீங்கி ஐம்பொன் முதலிய பிறவற்றுக்கு அதீனமாகாமல் முழுவதும் தனக்கு அதீனமாக பெறுதல். இந்த மனத்தை அடக்க மாட்டாது ஐம்பொருளிக வசப்பட்டு அல்லற்படுவான் போலாது தன் உயிருக்கு நன்மையை நாடி தபம் செய்வானே தன் உயிரை தான் அறப்பற்றவனாக என்று சொல்லப்படுகிறது. உரித்தாகங்கிறது உரியதாக. அது பெறாதவனாகிய தன்னுயிரை தன் அறப்பெறாத மற்றைய தபம் செய்யாத நிலை பெற்ற இந்த பிராணிகள் அதனின் ஊங்கு அந்த தபம் செய்தலின் மேலாக அந்த தபம் செய்யாத உயிர்களும் தன்னையே தொழத்தக்க
சாப அணுக்கிரக சக்தி தவமுடையானுக்கு உண்டாம் என்பது. ஆமா, அதை நாம அந்த இந்திரன் பெரியவனா இருந்தாலும் அவன் சாபம் பெறுபவனாக இருந்தான். அந்த கௌதமர் சாபம் கொடுப்பவராக இருந்தார். அதனாலதான் தன்னை பெறுவதன் மேல் வேறு இல்லை, தான் என்றும் தன்னைத்தான் பெற்றவன் தான் ஆறினின் தன்னாலை எல்லாம் தன்னுள் கொண்டதனை கொள்ளாதை எல்லாமாய் நிற்கும் அவன் என்பான். இது சிவப்பேராகிய வீடு பெற்றின் இயல்பு அங்க சொல்லுவது. ஒருவன் திறக்கக்க பேர்களிலே தான் அழிந்து போகாமல் அருளாலே தன்னை உறுதியாகப் பெறுகின்ற பேற்றின் மேல் வேறு பேர் இல்லை. தன்னுடைய உண்மை நிலையை பெறுவதுதான் பேரு. தான் என்னும் தன்னைத்தான் பெற்றவன் என்றும் இரண்டாக இவ்விடத்தில் சொன்னது எதுக்குன்னு கேட்டான். ஆன்மா தன்னை அறியாமல் பாசமாய் நின்ற மிரமை ஒளிய அருளாலே சிவத்தையும் அறிந்து பாசத்தையும் அறிந்து இந்த பாசத்தை நீங்கிற தன்னையும் கண்டு, அதாவது எது உறவு எது பகை என்பதை அறிந்து அசத்து அறிந்து அந்த அசத்தினின்று நீங்கி தன்னுடைய சத்தாம் உண்மையாம் நிலையப் பெறுதல். எல்லா பொருளையும் தன்னகத்தை உணர்ந்து பாசத்தை ஒழிந்தது போல எல்லாவற்றையும் உணர்ந்தோம் என்னும் உணர்வையும் விட்டு தன்னுடைய போதம் சீபியாமல் பூரணனாய் நிற்கவே எல்லா வடிவுகளும் தன்னுடைய வடிவாய் தானே இந்த உலகுக்கெல்லாம் இறைவனாய் உள்ள அந்த செம்பொருளோடு ஒட்டி நிற்பன். பல பேர்களுள்ளேயும் தன்னை பெறுவதற்கு மேற்பட்ட பேர்கள் வேற எதுவுமே இல்லை. அதான் பரம பிரயோஜனம். அப்படி தன்னை பெற்றவன் ஆறு என்று கேட்டால், தன்னாலே எல்லாம் ஆகிய திருவருளை தன்னிடத்திலே பெற்று முன்னைய கொண்ட ஆன்மபோதத்தை விட்டு அந்த சிவபரம்பொருளோடு ஒன்றி நின்று எக்காலத்தும் எவ்விடத்தும் அவன் வியாபித்து நிற்பவன். இப்படிப்பட்டவனே தன்னை பெற்றவன் என்பது. தன்னாலேங்கிறது அருளாலே கொண்டது. ஆன்மபோதம் இந்த நிலைமை ஆன்மாவுக்குள்ள தன்னியல்பு என்பது. தன்னுயிர் தானறப் பெற்றானை என மண்ணுயிரெல்லாம் தொழுமுன்னு அதே கருத்தை சொல்றதுதான் இந்த திருக்குறள். ஆன்மாவாகிய தனக்கு உயிராய் விளங்கும் அடுத்த முழு முதல் பொருளை ஆன்மபோதம் நீங்க தனக்கு உரியதாகப் பெற்று எல்லாமாய் ஒன்றி நிற்கும் தவமுடையானை ஏனைய மண்ணுயிர்களாகும் பராபு சிவன் இவர் நடமாடு சிவபெருமான் எனக் கொண்டு தொழும் என்பது இதனுடைய பொருள். தன்னுயிர் என்பது ஆன்மாவாகிய தனக்கு உயிராகிய பரம்பொருள். அவன் தனக்கு உயிர். அத அவர் மணிவாசகரும் சொல்லுவார். அவனை அதாவது அந்த பெருமான திருக்கோவையார்ல சொல்லுவார். அணியும் அமிழ்தும் என் ஆவியும் ஆயவன் தில்லை சிற்றம்பலத்து ஒருவன் என்பார். அந்த தில்லை சிற்றம்பலத்து ஒருவன் அணியும் அமிழ்தும் என் ஆவியும். அணி என்றார் இந்த ஆன்மாவினுடைய அறிவை விளக்கம் செய்தலினாலே. அமிழ்து என்றார் அறிவு விளங்கிய பின் ஆனந்தத்தை தருவதனாலே அவனை அமிழ்து என்று சொன்னார். என் ஆவியும் என்று சொன்னார். இந்த ஆன்மா நேசிக்கிற பொருளிலெல்லாம் உயர்ந்தது இந்த உயிர் தான். தன்னைத்தான் காதலனாயன் என்று சொல்லுவார். அதனால் ஆமா, அதனால அந்த சிவத்தை என் உயிரே என்றார். அதனால அந்த ஆன்மா ஆகிய தனக்கு உயிராகிய பரம்பொருள் தான் என்ற ஆன்மபோதம் கெட பெறுதல், சிவத்தோடு ஒட்டி வாழப் பெறுதல். சித்தமும் தீய கரணமும் சித்திலே ஒத்ததே என்று உந்தி பெற ஒவ்வாதது என்று உந்தி பெற என்பான். இது இறைவனுடைய திருப்படியை தொட்டுக்கொண்டு நின்றவர்களே புண்ணிய பாவம் தொலையொத்த ஆன்மாக்களாவர் என்பதை எட்டுக்கொண்டார். தம்மை தொட்டுக்கொண்டே நின்றார் விட்டார் உலகம் என்று உந்தி பெற என்பார். அந்த திருவருளாலே உயிரானது பசுத்துவம் நீங்கி சிவத்துவமாகவும் குற்றத்தை குணம்போல
விளைவிக்கின்ற அந்த கரணங்கள் அந்த பசுகரணத் தன்மை கட்டு சிவகரணமாகவும் இவ்வாறு திருவருளோடு ஒத்துச் சென்று கூடினவர்களே கண்மங்கள் பக்குவத்தை அடைந்து இருவினை ஒப்பு பெற்ற ஆன்மாக்கள் ஆவார்கள். இவ்வாறு வினைகள் ஒவ்வாத ஆன்மாக்களுக்கு இறைவன் திருவடியிலே கூடுதல் ஒவ்வாது. அவர்களுக்கு இந்த உலகத்தில பற்றிருக்கிற வரைக்கும் பிறவிதான் வரும். எப்போ இந்த உலகத்தில தனுகரணாதிகளோடு நின்றாலும் அவர்கள் இந்த உலகத்தை நுகரவில்லையோ அவர்கள்தான் திருவடியை நுகர்வதற்கு தகுதி உடையவர்கள். அதனாலதான் அங்க இருவினை ஒப்ப அங்க முக்திக்கு தகுதியாக கருதுகிறார். அதனால துன்பமாம் எல்லாம் பரவசனாய் தான் துகளே இன்பமாம் தன்வசனாய் தான் இருக்கில் என்பதால் நின்வசனாய இருக்கில் நின்னுடராம் நேரிழையால் தன்வசனாக இருப்பேன் தான் என்று சொல்லுவான். அதனால இந்த இதுல சொன்ன மாதிரி நாம பரவசப்பட்டு பகைப்பொருள் வசப்பட்டு இருக்கிற வரைக்கும் துன்பம்தான். அப்போ சித்திலே ஒத்து ஒழுகுதலாகிய ஞான யோகம்தான் சிவயோகமானபடி அருளி செய்கிறது. இந்த ஆன்மா மலமாய கண்மங்கள் வசப்பட்டு ஐம்பொறி வழியே அலைவானாயின் இவனுக்கு வருகின்ற நுகர்ச்சிகள் எல்லாம் துன்பமே அல்லாமல் இன்பம் சிறிதும் இல்லை. ஒருபடி செல்லாது தன்வயத்தனாய் அடங்கி இருப்பானால் இவனுக்கு வருகின்ற நுகர்ச்சிகள் எல்லாம் இன்பமே அல்லாமல் துன்பம் சிறிதுமில்லை என எல்லா மேனூல்களும் கூறுவதால் நீ அந்த பொறிகள் வசத்தனாகாமல் அந்த தன்வசத்தனாய் உன்வசத்தனாய் அடங்கி ஒழுகுவாயானால் அந்த அருள்வசத்தனாய் உள்ள இறைவன் உன்னுடனே வந்து பொருந்துவன் என்றவாறு. அப்போ அந்த பரவசனாக ஆகுதல் என்பது ஆன்மா தானே முதலாக எண்ணிக்கொண்டு ஐம்பொருளின் வழி ஒழுகுதல். அதான் கள்ளத் தலைமை கொண்டு ஒழுகுதல். தன்வசனால ஆதலாவது ஐம்பொருள்களை அடக்கி இறைவன் அருள்வழி அடங்கி ஒழுகுதல். ஒருமையுள் ஆமை போல 5 அடக்கலாற்று எளிமைக்கும் யாமாப்பு உடைத்து என்பார். அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆறுருள் உய்த்து விடும் என்பார். பொறிவாயில் 5 பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என திருவள்ளுவர் பயன் இங்கு நினைக்கத்தக்கது. சென்ற இடத்தால் செலவிடாது தீது உருவி நன்றின்பால் உய்ப்பது அறிவு என்றும். அப்போ அந்த பொறுவழி செல்லாது அறிவு வழிபட்டு நன்னறியின் ஒழுகுதல் நின்னுடனாம் என்றது. ஆன்மபோதம் மேம்படாது சிவபோதமே மேம்பட்டு விளங்க உயிருக்கு உயிராய் உடனாய் நிற்பன் என்பது. அப்படி நிற்றற்கு அருளே காரணம் என்பதை புலப்படுத்துவார். தான் நேரிழையால் தன்வசனாயே இருப்பன் என்றார். நலம்புரி கொள்கை புலம் பிரித்து உரையும் செலவு என்பது திருமுருகாற்றுப்படை. எனவே தன்னை அறிசுத்தன் தற்கேவலன்றானும் பின்னமுற நின்ற பேத சகலனும் மன்னிய சத்தசத்து சதசத்துடன் துண்ணுவர் தத்தம் துடிகளவாகவே என்பது 8ஆம் தந்திரம். தத்துவங்களையும் அவற்றின் நீங்கியபடி தன்னையும் அறிதலை விடுத்து சிவத்தை அறிகின்ற சுத்த நிலையை அடைந்தவனும் எவ்வாறின்றி தத்துவம் சிவம் என்ற இரண்டையும் அறியாது ஆணவம் ஒன்றிலே மட்டும் அழிந்து இருக்கின்ற தனது அனாதி இயல்பை உடையவனும் இவ்விருவரின் வேறாய் இந்த தத்துவங்களை அறிந்து நிற்பவனும் தத்தம் ஆற்றலுக்கு ஏற்ப முறையே சத்து அசத்து சதசத்து ஆகிய பொருள்களிலே அவர்கள் பொருந்தி இருப்பார்கள் என்பது. அதனால இங்க அந்த தன் என்பது முன்னர் சிவத்தையும் பின்னர் ஆன்மாவையும் குறித்தன. சுத்தன் என்பதிலும் அந்த எண்ணுண்மை விரித்து சத்தாவது நிலைத்ததும் அசத்தாவது நிலையாததும் என்றதற்கு மன்னிய சத்து என்றார்.
ஆணவம் முக்தியில் சக்தி கட்டு நிற்றலால் அசத்து என்றார். தத்துவங்களிலே இங்கே தனுகரணாதிகளிலே அதே சதசத்து என்றார். எனவே சதசத்தாவது உயிரே ஆனாலும் சகல நிலையில் தத்துவங்களையே உயிராக உணரும் நிலை உள்ளது. ஆதலினாலே அந்த தத்துவ வண்ண ரூபனாக நிற்பதை பற்றி அவ்வாறு கூறினார். இங்கே தொழில் என்றது அதற்கு ஏதுவாகிய ஆற்றலை தத்தம் தொழிலளவாகவே துண்ணுவர் என்க. இதனால் இங்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட காரண அபத்தைகள் இவை என்பதும் அவற்றின் இயல்புகளும் இங்கே தொகுத்து சொல்லப்பட்டன. எனவே தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை, தன்னை அறியாமல் தானே கெடுகின்றான், தன்னை அறிந்தபின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே என்பது 8ஆம் தந்திரம். அதனால ஒருவன் பொருள் இயல்புகளை உள்ளவாறு அறியப் போகும் பொழுது அவன் தன்னுடைய இயல்பை முதல் கண் உள்ளவாறு அறிவானாய, அது ஆன்ம தரிசனம். பின்பு அவனது அறிவு பொய் அறிவாகி கடாது, தானும் எந்த கேட்டினையும் ஏத மாட்டான். ஆகவே மனிதன் முதலிலே தன்னுடைய இயல்பை அறிய முயல்வாமல் பிற பொருள்களின் இயல்பை அறிய முற்படுவதால் அறிவு கெட்டு அலைகின்றான். அதனால் ஒருவன் முதலில் தனது இயல்பை உள்ளவாறு அறியும் அறிவைப் பெற்று விடுவானாயின் அவன் தன்னையே பிறர் வழிபடும் அளவிற்கு உயர்ந்து நிற்பான் என்பது இங்கே சொல்லப்பட்டது. எனவே இங்கு அறிபவனையே தான் என்றார். ஆன்மா என்ற வழக்கு பற்றி அகம் என்னும் தமிழ் சொல்லாலும் குறிப்பது உண்டு. முதற்கண் தன்னை அறிதல் அனுமானத்தாலும் பின்னர் அனுபவத்தாலும் என்க. தானே என்பது பிறர் கொடுக்க வேண்டாது என்றபடி அறிவை அறிதல், அறிவை பெறுதல், வழிபடுதல், சிவமாம் தன்மை பற்றி சிவமாகி இருப்பன் என்றபடி. இதனால் மெய்யறிவில் தன்னை அறிதல் முதல் படி என்பது கூறப்பட்டது. தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எனவும் தம்மை உணரார் எனவும் மெய்கண்ட தேவரும் இதைத்தான் முதல்ல நமக்கு அருளி செய்திருக்கிறார். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச விற்பர்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள், சென்னையின் வைத்த திருவருளாலே என்று அத திருமூலரும் சொல்லுவார். எனவே அதனால இந்த ஆன்மாக்களுக்கு முதல்ல தன்னை அறியணும். அறிந்தால் சிவன் குறிவாகி வந்து ஞானத்தை உணர்த்துவான் என்றால் இத்தகைய ஞானிகள், இந்த ஞானிகளை சிவன் அவர் தானாகவே ஆவேசித்து வந்து அருள் புரிதலை என்பார். இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல் தானே குருவுமாய் உணர்த்தும் என்பார். 8ஆம் நூற்பாவில் 2வது அதிகரணத்தில். அவன் எதனாலன்னு கேட்டா அவன் அன்மியமின்றி சைதன்ய சொரூபையாய் நிற்றலான் என்று அவங்க அறிவுக்குள்ளே அவன் நிற்கிறதுனால அந்த அறிவினுடைய தன்மை அறிந்து அதற்கேற்க அவர்களுக்கு அந்த சிகிச்சை கொடுப்பான் என்பது பற்றி சொல்லப்பட்டது. இதுல பரீன் என்றதுனால முன்னை வினை என்றது பிராரத்துவம், இந்த மந்திரத்துல முடிச்சு என்றதனால் முன்னை வினை என்றது சஞ்சிதமும் ஆயின. அதுதான் அங்க வினை கொத்து. வருவதற்கும் முடிச்சாய் கிடத்தற்கும் உரியன அவை ஆகின. அதனால் அவிழ்ப்பர் என்றது வினைகள் பின்னின்று விளையாது உருண்டோட வீழ்த்துவர் என்பது. முடிச்சுங்கிறது அது மூடை, அது கட்டு, குவியல். பின்னை வினை ஆகாமியமை அதனை பிடித்து பிசைதலாவது. அது தோன்றும் பொழுதே மாணாக்கர் உள்ளத்தில தம்மையும் தமது உபதேச மொழியையும் நினைவு கூர்விக்கும் ஆற்றால் அவற்றின் கொடுமையையும் நினைந்து அஞ்சச் செய்து முற்றாதபடி போகுதல். சென்னியில் வைத்த என்றது அது மேலாய் நிற்க தாம் அதன் கீழாய் அடங்கி நிற்க. அந்த உபதேசத்துல பெருமான் சொன்ன உபதேசத்தை நினைவிலே கொண்டு, அப்போ இங்க எல்லாம் பெருமானுடைய விதிப்பிரகாரம் நடக்கிறது. எனவே அவனே உள்நின்று செய்வித்தும் செய்கின்றான் என்ற உண்மையை
நாம உணரணும். அது நமக்குன்னு அறிவில்லை, நமக்குன்னு செயல் இல்லை, எல்லாம் அந்த சிவனுடையது என்று அவனு அடங்கி நின்றால் இந்த அறிகின்ற அறிவு ஏகமாய் நின்று இணையடிகள் ஒன்றையே உணர அவன் ஏகமாயினான். அதனால அறிபவன் ஆகிட்டான். அப்படி அறிபவனானால இவன் உலகில் செய்த இதமகிதமெல்லாம் இவன் செய்ததெல்லாம் நான் செய்தது என்று பவகமகல உடனாகி நின்று ஏண்டுகொள்வன் என்பான். அதான் அந்த சென்னையில் வைத்த அது மேலாய் நிற்க அதில் அடங்கி நிற்றார். அதனால் அவரது செயல் சிவன் செயலை ஆதல் உணர்த்தப்பட்டது. திருவருளாலே என்றதனால் அங்க சிவசமம் கூடாதது ஆகிறது. ஞானிகளாக குருவருள் பெற்றவர்கள் தான் ஞானிகள். அவர்களது சஞ்சிதம் பிராரத்தம் ஆகாமியம் என்ற மூவகை வினைகளுள் சஞ்சிதம் ஞானதை கையில எரி சேர்ந்த வித்து போல கெட்டொழியும். பிராரத்தம் அது அவர்கள் நிலைக்கு தகுந்தாப்புல அது உடல் ஊடாக கழியும். இல்லைன்னா அதுவே சிவபோகமாக மாறி விளையவும் செய்யும் என்பது. ஆமா, அதனால அந்த இங்குழி வாங்கும் களம் போல ஞானிபால் முச்சைவினை மாயை மூன்றிடன் பிச்சைப்பினை மாயையுடன் இல்லாது மற்றவன் தான் மெய்ப்பொருள அதனால் அச்சு உணரும் சொல்லியிருக்காரு. அது பற்றி அது நீங்கிற விதம் சொல்லப்பட்டது. அது முருகுதலின்றி கெடும். இதனால ஞானிகள் தாம் வினகி நின்று நீங்குதலை அன்றி தம்மை அடைந்த பக்குவிகளுக்கு ஆசிரியராய் அவர்களது வினையும் நீக்குவர் என்பது இங்க சொல்லப்பட்டது. எனவே ஏன்ற வினை உடலோடு ஏகும் இடை வினை வேறு தோன்றில் இடை ஏறி வினை தோன்றில் அருளே சுடும் என்றும் அதை சொல்லியிருக்கிறார். அதனால செய்கின்ற வைத்த சிவன் அருளாலே எல்லாம் செய்தல் மேற்பல இடத்தும் கூறப்பட்டமையால் அதனையே கூறுவதற்கு இங்க இந்த மந்திரம் வேண்டாம். எனவே எல்லையில் பிறவு நெல்கும் இருவினை எரிசேன்பித்தில் ஒல்லையில் அகலும் ஏன்ற உடல் பலவினைகள் ஊட்டும் தொல்லையில் வருதல் போல தோன்று விடையது உண்டேல் கல்லொளி புறம் ஞான தளருள அழிந்து போமே என்பது இந்த சிவப்பிரகாசம். எனவே அந்த இயன்ற வினை உடலோடு ஏகும் இடை ஏறி வினையில் அருளே சுடும் என்ற 98 அதுவும் உனக்கில்லாத ஒரு வித்தி மேல் விளையாமல் எண்ணுவினை ஒத்தபின் கணக்கிலா திருக்கோலம் நீ வந்து காட்டினாய் கழுக்குன்றிலே என்று அந்த திருவாசகமும் அந்த திருக்கழுக்குன்ற பதிகமும் சிவமயான ஞானிகள் அவர்கள் பக்குவிகளுக்கு சிவமாகவே தோன்றுவர். அதனால் அவர்களை கண்டவுடன் பக்கிடிகள் தம்மை இழந்து அவர்பால் அடைக்கலம் போகுவர். அதனால இவ்விடத்தில் கண்டு வழிபடுக என்றது என்று அங்க சொல்லுவார். ஞானிகளும் அவரது பக்குவத்தை உணர்ந்து அவர்களை தங்களுக்கு ஆளாக கொண்டு அருளுதலை செய்வர். இவற்றையெல்லாம் அந்த ஆசிரியர் அருள்நிதி தேவர் உமாபதி தேவர் அவர்களுடைய சொற்களிலும் அவர்களுடைய வரலாற்றுகளிலும் கண்டு உணர்ந்து கொள்ளலாம். நான் பெற்ற இன்பப் பெருக இவ்வையகம் என்று தன்னை அறிந்து சிவனுடன் தானாக மண்ணும் மலக்குணம் ஆளும் பிறப்புள் பின் அது நன்முக்தியை சன்மார்க்க பேரொளி நன்னர்த்து ஞானத்தின் முத்திரை அணுமே என்று அங்கே அதை சொல்லுவார். அதனால இங்க அந்த ஆன்மா தன்னுயிர் தான் அறப்பெற்றானே அந்த தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தான் கிடக்கின்றான் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்கத்தான் இருந்தானே என்று அங்கே அதை சொல்லியிருக்கிறதுனால இங்க இந்த ஆன்மாக்கள் அந்த அறிந்தால் தன்னை அறிந்தால் அந்த தன் ஐயனை உயிருக்கு உயிராக இருந்த என்ன அதனால் அறிந்தா அது அவர்களுக்கு ஒரு கேடு இல்லை என்பது. அதனால குற்றத்தை கடத்தலும் யாவரும் கடக்க முடியாத யமனையும் அதிக்கிரமித்து விடுதலும் அந்த ஆற்றல் தலைப்பட்டார் அதை பெற்றவர் கூடியவர் குதித்தலும் என்ற உண்மை சிறப்பு உண்மை. குற்றம் கடத்தல் கைகூடல் அரிது என்பதை விளக்கி நின்றது. எனவே அந்த யமனையும் வெல்லுவர் என்பது.
அந்த கூற்றம் பிராணிகளுடைய உயிரையும் உடலையும் வேறு வேறு பிரித்து கூறுபடுத்தும் கடவுள் என்பது. அதனால அந்த எச்ச உண்மை, அந்த எச்ச உண்மை ஏஞ்சி நின்ற சொல்ல சொல்லப்படாமல் குறைந்து நின்ற பொருளை தருகின்ற கூற்றல் உமைத்தலும் என்ற அந்த இடைச்சொல் இங்கே இறந்ததழிய எச்சம். எனவே சபிக்கவும் அணுக்கரகைக்கும் உள்ள வல்லமைகள் தவத்தின் தலைமை பெற்றவருக்கு யமனை ஏவுதலும் கூடுதலை மார்க்கண்டேயன், சுபேதன் முதலியோரது வரலாறுகள் எல்லாம் நம்ம காக்க முடியும். அதனால அந்த மார்க்கண்டேயன், சுபேதன் முதலானவர்கள் எல்லாம் அந்த கூற்றுப்பனையும் வென்று நின்றவர்கள். அதனால அதெல்லாம் நமக்கு, ஏன்னா எதிரையுமே யாருனாலும் அவனை வெல்ல முடியாது, அந்த கூற்றுமன் வந்தா அவனுக்கு ஒன்னும் சொல்ல முடியாது என்று சொல்வார்கள். ஆனா அந்த சூற்றுமன் கூட நாம யாரு வந்தா அதுக்கு இன்னைக்கு வாரம் இன்னைக்கு நாளைக்கு வாரம்னு சொல்ல முடியாது. அதனால அது மற்றவன் சொல்லலாம். ஆனா அந்த கூற்றுவன் வரும்போது அப்படி சொல்ல முடியாது. அதனால அந்த மார்க்கண்டையனை போலவே இந்த சுபேதன் என்பான் அந்த சிவபெருமானுடைய தீவிர பக்தன். தன் மீது யமன் பாசக்கயிற்று விடிய போது அவன் சிவலிங்கத்தை கட்டி அணைத்து மரணத்தையே வென்றவன். அந்த மார்க்கண்டையனைப் போல மரண பயம் நீக்கும் திருத்தலங்களிலே இவர வரலாறு இணைத்து சொல்லப்படுகிறது. எனவே சுவேதன் என்பவன் ஒரு சாபத்தால பிணந்தின்னுகின்ற நிலைக்கு ஆளானான். சாபம் நீங்குவதற்காக வேண்டி தவம் இருந்த போது அவனது உயிரை கவர யமதர்வன் பாசக்கயிற்ற வீசினான். யமனிடமிருந்து அவன் தப்பிப்பதற்காக அந்த சுவேதன் சிவலிங்கத்தை உறுதியாக பற்றிக் கொண்டான். அவனது தீவிர பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் யமனை தனது காலால் உதைத்து சுவேதனை மரணத்திலிருந்து காப்பாற்றினான். அதனால இந்த கதையினுடைய அடிப்படையில் தான் சுவேதன் வழிபட்டதாக கூறப்படுகின்ற திருநெல்வேலியில அந்த தலங்கள்ல திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில், மயிலாடுதுறை சீர்காழியில் உள்ள திருவெண்காடு சுவேதவனேஸ்வரர் கோயில் இவையெல்லாம் பிரசித்தி பெற்று நிற்கிறது. எனவே எந்த தன் உயிர் தான் அறப்பெற்றானை முழுமையாக தன் உயிருக்கு உயிராயிருக்கின்ற பெருமானை யார் பெற்றார்களோ அவர்கள் கண்டு அந்த கூற்றம் அது கூட ஆடும் என்றார். அதனால இந்த கூற்றம் புதித்தலும் கைகூடும் என்ற அந்த திருவள்ளுவர் அந்த கூத்து செந்தமிழ் சொல் என்பதற்கு வேற சாற்ற வேண்டியதில்லை. எனவே கூத்து என்பது நடிப்பும் பாட்டும் எல்லா நூல்களிலும் அது பயின்று வருகிறது. அது நம்முடைய கருத்தை உணர்த்துவதில் இந்த கூத்து என்பது எளிய ஒரு சாதனமாக விளங்குகிறது. அந்த கூத்து என்னும் சொல்லின் பொருளுக்கேற்ப இறைவன் குதிக்கின்றான் என்று கொள்வது தப்பில்லை. அந்த கூத்து என்னும் சொல்லின் பொருளுக்கேற்ப இறைவனை நாம் கூத்தப்பிரான் என்று சொல்கிறோம். அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை, அந்த அம்பலக்கூத்தனை தினைத்தனை பொழுதும் மறந்து உய்வனோ என்று அப்பர் பெருமான் அதை உணர்ச்சி பொங்க சொல்லுவார். அனைத்தும் வேடமே அவனுக்கு. உலகம் சடமாய் இருந்தாலும் அதை இயக்க ஆடுகிறான். அதை கொண்டு நமக்கு பயனளிக்க செய்கிறான். அதனால உலகமும் அவனது திருமேனி, தூல திருமேனியாக சொல்லப்படும். இந்த உலகத்தில் உள்ள உயிர்களெல்லாம் அவனுக்கு சூக்ஷ்ம திருமேனி. உயிர்களில் உள்ள சித்து அறிவு அவனுக்கு அதிசூட்சும திருமேனி.
உலகில் உள்ள உயிர் அறிவு பிரகாசிக்க அவன் ஆடுகிறான். அறிவு பிரகாசிக்க ஆடுகிறான். அனைத்தும் வேடமாம் அம்பலக்கூத்தனை என்று அந்த நாவுக்கரசின் நாவன்மையை எங்கனம் போற்றுகிறது. அதனால அவனுக்கு அனைத்தும் வேடமாம், அவனுக்கு அனைத்தும் உடம்பாக கொண்டு அந்த அம்பலக்கூத்தன் ஆடுகிறான் என்பதை, அந்த உண்மையை நாவுக்கரச பெருமான் சொல்கிறார். கூத்தன் என்று குதித்தாலும் அவன், இந்த கூத்தன் அன்புகிதி போட்டு குதித்தாலும் அவன் ஆணும் அல்லன் பெண்ணும் அல்லன் அறிவும் அல்லன் என்பதை நாம் உணர வேண்டும். அவனுக்கு பால்கள் எல்லாம் சொல்லப்படாது. ஆணலார் பெண்ணல்லார் அதிக வீரட்டனாரே, பெண்ணல்லை ஆணல்லை பேடுமல்லை பெரிதில்லை என்று நாவுக்கரச பெருமான் இதையெல்லாம் சொல்லியிருக்கிறார். எனவே இதன் தொடர்ச்சிகளை எல்லாம் அப்படி நின்று கொண்டு நமக்கு என்ன செய்கிறான் என்பதையெல்லாம் நாம வருகிற வகுப்பிலே தொடர்ந்து காணலாம் என்று சொல்லி, இதுவரை பொறுமையாக இருந்து இந்த செய்திகளை செவிமடுத்த அடியார் பெருமக்கள் அனைவருடைய திருப்படிகளையும் மீண்டும் ஒரு முறை வணங்கிக் கொண்டு, வழக்கம் போல வாழ்த்தும் குருமரபு வாழ்த்தும் சொல்லி என்னுடைய இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கின்ற. நன்றி, வணக்கம். வான் முகில் விழாது பெய்க மலிபலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க நற்றமும் வேள்வி மல்க, மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போது நெறிகாட்டு பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர் மெய்ஞான பானுவாகி உயிலாரும் பொழில் திரு ஆபடு துறைபாழ்குள் நமச்சிவாய் தேவன் சைலாதி மரபுடையோன் சிறுமரபு நீடூடி தலகமாதோ திருச்சிற்றம்பலம்.